பங்காளிங்களோட வீடு. இந்த ஊரில் பஞ்சாயத்து வைக்கிற குடும்பமே இந்த பங்காளிங்க குடும்பம் தான். இவர் தான் பெரிய பங்காளி, இவர் தான் சின்ன பங்காளி. ஒரு ஊர்லேயும் பஞ்சாயத்துங்கிறது பண்பாடு. ஆனால் இந்த பங்காளிங்க 2 பேருக்கும் இந்த ஊரில் பஞ்சாயத்து வைக்கிறது தான் பொழுதுபோக்கு. பொதுவாக ஊரில் பஞ்சாயத்துனா வீட்டுக்கு ஒருத்தர் தான் போவாங்க. ஆனால் இந்த ஊரில் பஞ்சாயத்துனா வீட்டில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. யாருப்பா? யாரு படி கட்டினது? நாங்க 4 பேர் தாங்கய்யா படி கட்டினோம். இந்த பயலுக்கு என்ன பிரச்சனை? எப்பயாவது தான் டைலாக் பேசுறேன், ஓவரா உரண்டியா கொடுக்குறானே. பங்காளி, இந்த 4 பேரும் நம்ம ஊர்ல சைக்கிள் கடை வைக்க போறாங்களாம். ஏயா இந்த ஊருக்கு இந்த கர்மம் எல்லாம் தேவையா? அட என்ன பங்காளி இப்படி சொல்லிட்டீங்க? இங்க இருந்து 14 கிலோமீட்டர் தள்ளி தான் சைக்கிள் கடையே இருக்குது. ஒரு வீல் பஞ்சர் ஓட்டுறதுக்கும் ஒரு வீல் காத்தடிக்கிறதுக்கும் ஒரு நாள் எல்லாம் காத்துட்டு இருக்க முடியுங்களா? நம்ம ஊர்ல ஒரு சைக்கிள் கடை இருந்தா நமக்கு தானே சௌரியம். பங்காளிகளா பசங்க எல்லாம் சேர்ந்து கடை வைக்கிறாங்க, படியும் கட்டிட்டாங்க. உங்க சம்மதத்தை சொல்லுங்க. சரிப்பா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அவங்க சைக்கிள் கடை வைக்கட்டும். ஆனா பஞ்சாயத்து எடுக்கிற முடிவுக்கு அவங்க ஒத்துக்கணும். சைக்கிள் வாடகை 1 மணி நேரத்துக்கு 5 ரூபா, பஞ்சருக்கு 3 ரூபா. வர வருமானத்துல 10ல் 1 பங்கு பஞ்சாயத்துக்கு வரியா கட்டணும். இது பஞ்சாயத்தோட தீர்ப்பு. நீங்க என்னப்பா சொல்றீங்க? முதல்ல வருமானம் வரட்டும், அப்புறம் பாப்போம். ஏன்பா பங்காளிங்களே சொல்லிட்டாங்க, இப்ப என்ன சொல்றீங்க? ஒத்துக்குறோங்கய்யா. ஆமாங்க. சைக்கிள் கம்பெனி வைக்க பஞ்சாயத்தும் ஒத்துக்குது. முருகன் துணை இருக்க, சந்திரன் துணை இருக்க, நண்பர்கள் துணை இருக்க, எப்போதும் கவலை இல்ல. முருகன் துணை இருக்க, சந்திரன் துணை இருக்க, நண்பர்கள் துணை இருக்க, எப்போதும் கவலை இல்ல. கொட்டிர கொட்டிர மேளம் கொட்டிர தாளம் தட்டிர மாமா, புது பல்லக்கு போல மினுக்குது பார் சைக்கிளின் மாமா. கொட்டிர கொட்டிர மேளம் கொட்டிர தாளம் தட்டிர மாமா, புது பல்லக்கு போல மினுக்குது பார் சைக்கிளின் மாமா. ஏ டியூபு பால் டியூபு ஐயோ மவுத்து கொல்லுதட காத்து. முருகன் துணை இருக்க, சந்திரன் துணை இருக்க, நண்பர்கள் துணை இருக்க, எப்போதும் கவலை இல்ல. முருகன் துணை இருக்க, சந்திரன் துணை இருக்க, நண்பர்கள் துணை இருக்க, எப்போதும் கவலை இல்ல. எட்டு போட தேவையில்ல, ஹெல்மெட்டும் தேவையில்ல, லெஃப்ட் ரைட் தேவையில்ல மாப்பிள்ள, இதுக்கு பெட்ரோல் போட தேவையில்ல மாப்பிள்ள. எட்டு போட தேவையில்ல, ஹெல்மெட்டும் தேவையில்ல, லெஃப்ட் ரைட் தேவையில்ல மாப்பிள்ள, இதுக்கு பெட்ரோல் போட தேவையில்ல மாப்பிள்ள. லைசன்ஸ், ஆர்சி புக், டோல்கேட், ரோடு டாக்ஸ். லைசன்ஸ், ஆர்சி புக், டோல்கேட், ரோடு டாக்ஸ். ஒண்ணுமே தேவையில்ல மாப்பிள்ள. அட சந்துல வந்துல போகும் சைக்கிள் கேப்ல. முருகன் துணை இருக்க, சந்திரன் துணை இருக்க, நண்பர்கள் துணை இருக்க, எப்போதும் கவலை இல்ல.
சென்ட்ரி கீரு இல்ல ரிவர்ஸும் தேவையில்ல சைடு மிரர் தேவையில்ல மாப்பிள்ள நேஷனல் பர்மிட்டும் வேணாமடா மாப்பிள்ள ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் டிராபிக் ஜாம் ரெட் சிக்னல் நோ பார்க்கிங் ட்ரங்க் அண்ட் டிரைவ் டிராபிக் ஜாம் ரெட் சிக்னல் நோ பார்க்கிங் எதுவுமே தேவையில்ல மாப்பிள்ள நம்ம கவர்மெண்ட் கொடுக்குது பார் சைக்கிள் டேய் என்னடா அவன் தூங்கிட்டு இருக்கான்? சைக்கிள் வாடகை போனாதானடா முழிச்சிருப்பேன். ஆமா இளங்க எங்க போயிருக்கான்? அட எவனாவது சைக்கிள் டயர் வெடிச்சு நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கானா இல்ல எவனா சைக்கிள் வாடகைக்கு எடுக்க வருவானான்னு பார்த்து கூப்பிட போயிருக்கான்டா. நீ ஏன்டா விசிறிட்டு இருக்க? ஆமா சைக்கிளுக்கு வேர்க்கு பாரு விசிறி விட்டுட்டு இருக்கேன். ஓட்டிக்கிட்டு இருக்கேன்டா வியாபாரம் இல்லாம. என்னது ஓட்டுறியா? டேய் இது என்ன பழக்கடையா? ஆமாடா இதுவும் பழைய கடை தானே. என்னடா சொல்ற? இல்லடா எல்லாம் பழைய சைக்கிளா நிக்கிறனால பழைய கடை என்ன. ஏண்டா நான் எவ்வளவோ சொன்னேன்லடா கடை வாங்கி கடை வைக்கிறோம். ஒரு போட்டோ ஸ்டுடியோ வச்சிருந்தா 5 நிமிஷத்துல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து கொடுத்து நல்லா சம்பாரிச்சிருக்கலாம். இல்லையா மாசத்துக்கு 2 முகூர்த்தத்தை அட்டன் பண்ணி கவரேஜ் பண்ணி சம்பாரிச்சிருக்கலாம். இவ்வளவு வேண்டா ஒரு ஜெராக்ஸ் கடையா வச்சுக்கலாம்லடா. கேட்டியா சைக்கிள் கடை தான் வைக்கணும் நான். இப்ப பாரு ஓட்டுற மாதிரி ஆயிப்போச்சு நம்ம நிலைமை. டேய் சைக்கிள் கடை வச்சதுனால என்னாச்சு இப்போ? என்ன ஆச்சா? ஏண்டா சைக்கிள்ல போய் பால் போட்டவெல்லாம் இப்ப பைக்ல போய் பால் போடுறான். சைக்கிள்ல போய் பேப்பர் போட்டவெல்லாம் இப்ப ட்ரை சைக்கிள்ல போய் பேப்பர் போடுறான். இப்ப எல்லாம் காரு 2 வீலரு மினி பஸ் வேனு சின்ன யானை வளர்ந்துருச்சு. இந்த காலத்துல இனிமே எவன்டா சைக்கிளை வாடகைக்கு வந்து எடுப்பான்? முன்னாடி எல்லாம் யாருக்காவது கல்யாணம்னா சீர் வரிசையா கட்லு மெத்த பீரோன்னு கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் சைக்கிளே ஓட்ட தெரியாத மாப்பிள்ளைக்கு பைக்கு காருன்னு கொடுக்குறாங்க. இந்த காலத்துல எல்லாம் எவன்டா வந்து சைக்கிள் எடுப்பான்? இனிமே கிளடு கட்டிங்க யாரா வந்து எடுத்தா தாண்டா உண்டு. இதே நிலைமையில போயிட்டு இருந்தா நமக்கெல்லாம் ஏதுடா வருமானா? டேய் எனக்கு ஒரு ஐடியாடா. என்ன ஐடியா? இன்னைக்கு சைக்கிள்ல போறதும் வர்றதும் எல்லாமே பள்ளிக்கூட பசங்க தான். சரி அதனால நாம 3 பேரும் ஆளுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறோம். போய் நீ 5 சைக்கிளை பஞ்சர் ஆக்கிடு. அவன் 5 சைக்கிள்ல காத்த புடுங்கிடுவான். நான் 5 சைக்கிள்ல செயினை கழட்டி விட்டுறேன். பஞ்சாயத்துல நம்ம எல்லாரையும் வச்சு பஞ்சர் பாப்பாங்க. அங்க அறிவு கட்டணும். மூடி தூங்குடா. தூங்கிட்டு தாண்டா பேசாம தூங்குடா. இருக்கிற பொழப்பையும் கெடுத்து விட்டுறான் போலவன். நம்பிக்கையா இருடா. மாசம் மாசம் பெட்ரோல் விலை ஏறி போயிட்டே இருக்கு. கார்ல போறவங்க பைக்ல போறவங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சைக்கிளுக்கு வருவாங்க. நாமளும் ஓஹோன்னு வருவோம். நம்பிக்கையா இரு. பங்காளிகளா இங்க பாருங்க யாரு என்ன வரணும்னு கேளுங்க. ஏமா எந்திரிமா. யாருமா நீ? நீ என்ன தப்பு பண்ண? இல்ல யாரு என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுமா. எதா இருந்தாலும் பஞ்சாயத்துல பேசிக்கலாம். எழுந்துருமா. ஆசீர்வாதம் பண்ணணுமாமா? நல்லா இருமா. நீ நல்ல மகராசியா இருமா. நல்லா இருமா. எந்திரிமா. இதான் பெரிய பங்காளி பொண்ணு. பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு ஊருக்கு வந்திருக்கு. அம்மாடி நீ வர தகவலை நேத்துக்கே சொல்லிருந்தா ஊர் வாசல்ல இருந்து வீட்டு வாசல் வரைக்கும் வெடி வச்சு கொண்டாடி இருப்போமேம்மா. இல்லப்பா முதல்ல உங்களை தான் பார்க்கணும் உங்ககிட்ட தான் பேசணும்னு யார் கதையும் படாம நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப என்ன சொல்றீங்கப்பா? அப்ப நீ ஊருக்கு வந்தது யாருக்கும் தெரியாதா? ஆமா சித்தப்பா. பங்காளி நீங்க படிச்சதுதான் ஊருக்கு தெரியாம போச்சு. அதே மாதிரி உங்க பொண்ணு பெரிய படிப்பு படிச்சது ஊருக்கு தெரியாம போலாங்களா? இன்னைக்கு பஞ்சாயத்து பெரிய பங்காளி பொண்ணு படிச்சிருந்ததெல்லாம் வணக்கம் பங்காளி. 52 53 54 55 56 57 58 59 60
ஏன் தாயே நீ படிச்ச படிப்புக்கு பேர் என்ன தாயே? பிகாம். அப்படின்னா எதுனாதுமா? பள்ளிக்கூடத்தில் 12வது, இப்போ டவுனில் 3வது, மொத்தம் 5வது. அடேங்கப்பா பெரிய படிப்பு தான். இது பாருங்கப்பா, இனிமே நம்ம ஊர்ல மனு எழுதுறதா இருந்தாலும் சரி, மணி ஆர்டர் அனுப்புறதா இருந்தாலும் சரி, கடுதாசு எழுதுறதா இருந்தாலும் சரி, கடுதாசு வந்தா படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏன் செல்போன்ல மெசேஜ் வந்தாலும் சரி, என்ன மெசேஜ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் பொண்ணுகிட்ட தான் வந்து தெரிஞ்சுக்கணும். இது பங்காளிங்களோட தீர்ப்பு. என்ன சொல்றீங்க? பங்காளி பொண்ணு பெரிய படி படிச்சுட்டு வந்திருக்குதுன்னு பஞ்சாயத்தை கூட்டிட்டீங்க. அட 3 பேர் கட்டி கிடத்திய கூப்பிட்டு ஆரத்தி எடுத்து பார்த்து கூட்டு போதும். சமாச்சிருவோம். அடிச்சாலும் வெறுக்காத தன் தாயி, மகம் குடிச்சாத்தானே வெறுக்கிறா. காலும் நொண்டியானாலும் காப்பாத்தும் தன் தாயி, தன் மகன் குடிச்சாத்தானே வீட்டை விட்டு ஒதுக்குறா. இந்த உண்மைய புரிஞ்சு நன்மைய தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊர்ல நாட்டுல வீட்டுல நமக்கு மதிப்பு இருக்கா? நான் ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன், 4 மரக்கா நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சே குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சே குடியால் இந்த நிலையாச்சு. நான் ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். குடிதான் வேணாம் அப்பா, குடும்பம் கெட்டு போகும்னு. குடிதான் வேணாம் அப்பா, குடும்பம் கெட்டு போகும்னு அப்போது சொன்னாங்க, அதை நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா பிராந்தி கடைய தேடி அலையா அலைஞ்சேன், அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு, கொண்டாட்டு தாலிய வச்சு பட்ட தண்ணி அடிச்சு புட்ட. எல்லாமே முடிஞ்ச பின்னே என் குடலும் தானே வெந்தது. சொத்து சுகம் காசு பணம் ஊருகா எல்லாமே முடிஞ்ச பின்னே என் குடலும் தானே வெந்தது. இப்போ கையும் காலும் நடுங்குது, என் உசுரும் இப்போ கிறங்குது.
ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். சுகமாயிருப்போம் ஒண்ணு சொர்க்கத்தில பரப்போம் ஒண்ணு இறைவா. இந்த நேரத்தில் அவனை கூப்பிடப்படாது. சுகமாயிருப்போம் ஒண்ணு சொர்க்கத்தில பரப்போம் ஒண்ணு புதுசா குடிக்கையில மேல பறந்த இன்னைக்கிற விஷயம் இதுன்னு இருக்க கொள்ளும் ஒண்ணு உடம்பு கெட்ட பின்ன நானும் தெரிஞ்சிட்டேன். நாம் பெற்ற புள்ளையெல்லாம் நாதியத்து அலையுதப்பா. நாடி நரம்பு வாடி சொத்துக்கில்லா தெரியுதப்பா. குடிக்க கூடாதுன்னு வள்ளுவர், மகாத்மா காந்தி, பாரதி சொன்ன வரிகளை நான் மதிக்கிறேன். குடிக்க கூடாதுன்னு வள்ளுவர், காந்தி, பாரதி சொன்ன வரிகளை நான் மதிக்கிறேன். இனிமேல் யாரும் குடிக்க வேணாம்னு படிக்கிறேன். நான் ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். முதல்ல பொண்ணு படிச்சுட்டு வந்திருக்கா. நல்லா ஆட்டம் பாட்டமா வைகிடாம்னா குடிகாரனை கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டியாடா. ஆசைப்பட்டு பொண்ணு பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்தா அசிங்கப்படுத்திட்டியாடா. நீ யாரை கூட்ட சொல்லி எனக்கு என்ன தெரியும்? பங்காளி அடிங்க பங்காளி. குடிகாரனை கூட்டிட்டு வந்து குடிகார புத்தியை காட்டிட்டியாடா. பங்காளி விடுங்க பங்காளி, குடியார பைய. ஏய் போடா. என்னம்மா நீ படிச்சுட்டு வந்ததுக்கே பஞ்சாயத்து வச்சாங்களா? கொடுப்புல இருக்கு. பக்கன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணும் இல்லம்மா, பெரிய பாப்பா பஞ்சாயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். அதானே பார்த்தேன். இல்லாட்டி நீங்க 2 பேரும் சிரிச்சதுக்கு ஊரை கூட்டி பஞ்சாயத்தே நான் வச்சிருப்பேன். சிரிச்சாலும் பஞ்சாயத்தா? ஆமாண்டி. ஏமா தெரியாம தான் கேக்குறேன், நீ எப்படி சித்தப்பாவை கட்டிக்கிட்ட? அத ஏண்டி கேக்குறீங்க? இவங்க அப்பா என்ன பொண்ணு பார்க்க வர்றதா தகவல். நானும் பொண்ணா லட்சணமா தான் இருந்தேன். அந்த நேரமா பார்த்து வீட்டு வாசல்ல ஒரு வண்டி வந்து நின்னுடுச்சு. என்னையும் கூட்டிட்டு எங்க ஆளுங்களையும் கூட்டிட்டு பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் இவ அப்பாக்கு மட்டுமா காப்பி கொடுத்தேன், அந்த பஞ்சாயத்துல இருக்க அம்பூட்டு பேருக்கும் தான் காப்பி கொடுத்தேன். ராம உடைச்ச வில்லா என் இடுப்பே உடைஞ்சு போச்சு. அப்புறம் கடைசியா நிக்க வச்சு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அப்ப நீ என்ன சொன்ன? காப்பி கொடுத்த அலுப்புல நான் தலையை தாண்டி தொங்க போட்டேன். அதையே சம்மதமா எடுத்துக்கிட்டு உங்க அப்பன் தலையில கட்டி வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் கட்டின புருஷனை அத்தான் மாமா என்னங்க ஏங்கன்னு ஒன்னும் சொல்லக்கூடாதாமா, பங்காளின்னு தான் சொல்லணும்னு சொன்னாங்க. நான் ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பங்காளினே கூப்பிட ஆரம்பிச்சுட்டேன். என்ன பொண்ணு பார்த்ததும் பஞ்சாயத்துல தான், எனக்கு கல்யாணமும் பஞ்சாயத்துல தான். நல்ல வேளை ஆபரேஷன் சொன்னதுனால ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனாங்க. இல்ல என் பிரசவமும் பஞ்சாயத்துல தான். அப்போ உனக்கும் பஞ்சாயத்து பிடிக்காதா? ஆரம்பத்துல எனக்கு போர் அடிச்சுது, இப்ப பஞ்சாயத்து வைக்கலன்னா எனக்கு போர் அடிக்குது. பேசுறதெல்லாம் போதும், போங்கடி. பூவனூர் போலான்னா பஸ் வசதி கம்மியா இருக்கு. சரி ஆட்டோலயாவது போவோம். என்னங்கண்ணே? ஆட்டோ வருமா? நாங்க ஓட்டுனா வரோம். எங்க போகணும் சொல்லுங்க. யோ போகும்போதே அபசகனமா எங்க போறேன்னு கேக்குறியா? எங்க போகணும் தெரிஞ்சாதானே நாங்க ரேட்டா சொல்ல முடியும். ஓ இங்கிருந்து பூவனூர் போகணும், எவ்வளவு ஆகும்? 170 ரூபா ஆகும். யோ என்னையா ஆட்டோ வேலை சொல்ற, கொஞ்சம் குறைச்சிக்கியா? சரி உங்களுக்காண்டி ஒரு 20 ரூபா குறைச்சிக்கிறேன். ரவுண்டா 150 ரூபா கொடுங்க வாங்க. யோ இருந்தாலும் 150 ஜாஸ்தி. தம்பி ஏன் பொழப்பு என்னையா கூப்பிட்டீங்க? எங்க வேணும்? பூவனூர் போகணும். என்ன விஷயமா? கல்யாண புரோக்கரு, ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு சம்பந்த விஷயமா பேச போகணும். அது உன் சொந்த விஷயம், அதை விடியா. ஆமா அவன் எவ்வளவு கேட்டான்? 170 ரூபா கேட்டு 150 ரூபா வரைக்கும் இறங்கி வந்திருக்கான். அவன் இறங்கி வருவான், ஏமாந்தா ஏறுவான். சரி அதை விடு. பூவனூர் இங்க இருந்து 16 கிலோமீட்டர். ஆட்டோல போக 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம சைக்கிள் போனா வெறும் 1 மணி நேரம் தான். போக 1 மணி நேரம், வர 1 மணி நேரம், 5 ரூபா கொடுத்தா போமியா. அங்க பேசுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகுமே. அது நம்ம கம்பெனி தள்ளுபடியா வச்சுக்க. நல்ல மனசு. இப்ப சொல்லு எதுல போற? ஆட்டோல போனா 150 ரூபா, சைக்கிள்ல போனா வெறும் 10 ரூபா தான். அப்ப 140 ரூபா. யோசிச்சேனா வாடகை அதிகமாயிரும். சைக்கிளே போறேன்.
ஆமா எந்த சைக்கிள்ல போற? எந்த சைக்கிள் நல்ல கண்டிஷன் இருக்கா அதுலயே போறேன். அப்படி இல்லையா, ஆட்டோகிராஃப் சைக்கிள் இருக்கு, அப்புறம் சுப்பிரமணியபுரம் சைக்கிள் இருக்கு, வசந்த மாளிகை சைக்கிள் இருக்கு, பாதகாணிக்கை சைக்கிள் இருக்கு, அப்புறம் நம்ம ஊர் நல்ல ஒரு சைக்கிள் இருக்கா, எதுல போற? என்னங்க தம்பி மத்த சைக்கிள் கடையில எல்லாம் 1 2 3 நம்பர் தான் போட்டிருப்பான். நீங்க சினிமா பேரை வச்சிருக்கீங்க. அதாவதுயா சொந்த ஊருக்கு போகணுன்னாக்கா ஆட்டோகிராஃப் சைக்கிள்ல போ, ஒரு பிள்ளைய சைட் அடிக்கனாக்கா சுப்பிரமணியபுரம் சைக்கிள்ல போ, அப்புறம் தண்ணி அடிக்கனாக்கா வசந்த மாளிகை சைக்கிள்ல போ, பாதகாணிக்கை சைக்கிள்ல போனா ஊரை சுத்தி பார்க்க போ. நீ எந்த விஷயமா போற? என்ன நான் வந்து கல்யாண விஷயமா தான் போறேன். அதுவும் ஒரு வியாபாரம் தானே, வியாபார விஷயமா போறேன். அப்ப நீ அண்ணாமலை சைக்கிள்ல போ. எதுப்பா அண்ணாமலை சைக்கிள்? கடைசி சைக்கிள் தான் எடுத்துக்கோங்கண்ணே. யோ அண்ணாமலை சைக்கிள்ல போற, உன் பிசினஸ் சூப்பரா இருக்குமியா. ஏய் என் பிசினஸ் கெடுத்துட்டீங்கடா. என் வயிற்றுச்சல் உங்களை சும்மா விடாதுடா. நீ ஊர்ல இருக்க வயிற்றுச்சலாம் வாங்குற, நீ பேசாரா போடா மொட்டை. ஏய் என் ஆட்டோ பக்கத்துல கடை போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. எங்க சைக்கிள் கடை பக்கத்துல உன்னை எத்தனை தடவை ஆட்டோ போடான்னு சொல்லியிருக்கேன். போடா முறைக்காம அண்ணனுக்கு போய் டீ சொல்ற. போடா எல்லாம் என் தலை எழுத்துடா. போறேன்டா போறேன். ஐயா கிட்ட நான் கடை வாங்கிட்டேன் பாட்டி. பாட்டி இவர் இந்த ஊர்ல வட்டிக்கு பணம் கொடுக்கிற தவணைக்காரரு. யாருக்கு கடன் கொடுத்தாலும் என் தற்கொலைக்கு நீ தான் காரணம்னு எழுதி வாங்கிட்டு தான் பணமே கொடுப்பாரு. அவங்க வட்டியை கொடுக்காட்டாலும் சரி அசல் கொடுக்காட்டாலும் சரி இப்படிதான் பால் டாயில குடிச்சிருவாரு. ஆமா ஏயா ஊர் உலகத்துல கடன் வாங்கினவன் தான் விஷத்தை குடிக்கணும். கடனை கொடுத்துட்டு நீ ஏன் விஷத்தை குடிச்ச? பங்காளி நான் வட்டி கொடுத்து தான் பணம் வாங்குறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கடன் கொடுத்தா கையெழுத்து போட்டா தான் கொடுப்பேன். இவன் என்ன பண்ணா கையெழுத்து போட்டா பணம் வாங்கினான். 6 மாதத்தில் கொடுக்குறேன்னா 2 மாதம் ஒழுங்காக கொடுத்தா. அப்புறம் சாக்கு போக்கு சொன்னான். இவன் முன்னாடி கேட்டா கிடக்க போயிட்டான். நானும் கிடக்க போனேன். மேக்க போயிட்டேனா நானும் மேக்க போனேன். அடே வடக்கு போயிட்டேனா நானும் வடக்கு போனேன். எத்தனை நாளைக்கு இப்படி அட போதுறது? பங்காளி கொடுக்க முடியாது சொல்லிட்டேனா தொலைஞ்சு வாழ்ந்துருப்பேன். கொடுக்குறேன்னு ஏமாத்தான். அதனாலதான் கொடுத்தேன். வயலும் வயிறும் காயும் போது வார்த்தை தவறதுல என்ன தப்பு இருக்கு பங்காளி? ஏண்டா உன் மகளுக்கு காது குத்த காசு இருக்கு, உன் மாமியாருக்கு காரியமான காசு இருக்கு, குத்தம் குழந்தையாருக்கு ஓலகட்டது காசு இருக்குது. என் கடன் கொடுக்குற காசு இல்ல. ஏண்டா பங்காளி 4-5 மாசமா வயல்ல தண்ணி இல்ல, காவேரி பிரச்சனை வேற. காவிரி பிரச்சனை பத்தி நீ பேசக்கூடாது. பங்காளி மரியாதையோட பணத்தை கொடுக்க சொல்லியிருக்கோம். இல்லைன்னா மறுபடியும் பாழ்தான். ஏன்பா அவர் கடனை எப்ப திருப்பி தருவ? ஒரு 6 மாசத்துல இருப்பா இருப்பா. இல்ல ஒரு 2 மாசத்துல கொடுத்துறேன் பங்காளி. 2 மாசத்துல திருப்பி தரேன்னு சொல்றான். என்ன சொல்ற? ஒத்துக்கடா. ஒத்துக்கடா. டேய் என்னடா மேலேயே பார்த்துட்டு இருக்க? இல்லடா நம்ம சைக்கிள் கடையும் சரியா வாடகைக்கு போக மாட்டேங்குது. பஞ்சாயத்துல 10ல் 1 பங்கு வேற நம்ம கட்ட வேண்டியிருக்கு. அதான் ஒரு ஐடியா யோசிச்சிருக்கேன். அதை சொன்னா நீ ஏத்துக்க வேணான்னு தெரியல. என்ன ஐடியாடா? ஒண்ணுங்களடா, எங்க சித்தப்பா வந்து பக்கத்து ஊர்ல ஒரு ஆட்டோ ஒர்க் ஷாப் வைக்கிறாராம்டா. அவர் இந்த சீட்டு வேணும்னு கேட்டாரு. நான் வித்துலான்னு தான் பார்த்தேன். ஆனா அவர் 1 வாரத்துக்கு போதும்னாரா. இன்னும் 1 வாரத்துல வந்து 5 நாள் போதும். 5 நாள்ல வந்துருமாம்டா. பின்ன என்னடா வாடகை கிட்டோன்னு வச்சுக்க, பஞ்சாயத்துக்கும் கட்டிடலாம், நமக்கும் செலவுக்கு ஆகும்டா. டேய் ஒண்ணு யோசிக்காதடா, அது நைட்டா நடக்கிற மேட்டர். அது சரி என்னமோ பண்றா. சரிடா மாப்ள, ரொம்ப நன்றிடா. டேய் ஓகே தானே? ஓகே. டேய் நைட்டு சின்ன அன்னைக்கு சொல்லிடுறா. என்னடி அசை போட்டுட்டு இருக்க? புடவை எடு எடுறி. அம்மா என்னம்மா என்ன? எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும். நீ தான் அப்பா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணணும். ப்ளீஸ்மா ப்ளீஸ். அம்மாடி உன்னை என்னைக்காவது மாதாந்தாய் புள்ளன்னு நினைச்சிருக்கனா? என் மூத்த மகளா தானே நினைக்கிறேன். இப்ப என்ன, உனக்கு சைக்கிள் கத்துக்கணும்.
அவ்வளவுதானே, நான் ஏற்பாடு பண்றேன். ஏய் பங்காளி என்னடா குடும்பத்தோட வராது? ஒருவேளை குளத்துக்குள்ள நடந்த விஷயத்த ஓபன் பண்ணி விட்டுருச்சா? டேய் அப்படிலாம் எதுவும் இல்ல, நீ எதுவும் சொல்லிட்டு இருக்காத. வாங்க பங்காளி. வணக்கம் வணக்கம். வாடகைக்கு தான் சைக்கிள் வேணுமா பங்காளி? டேய் பங்காளிக்கு நல்ல சைக்கிள் இதை எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, என் பொண்ணுக்கு சைக்கிள் கத்து கொடுக்கணும். பங்காளி இது சைக்கிள் கடை தான். இங்க சைக்கிள் வாடகைக்கு விடுவோம், டயருக்கு பஞ்சர் போடுவோம், ப்ரீ வீல் பார்ப்போம், காத்தடிப்போம், ஏன் வீலு கோட்டம் கூட எடுப்போம். ஆனா வந்து சைக்கிள்லாம் பழகி தர இல்ல பங்காளி. எங்களே ஏத்து பேசுறீங்களா? இது பாருங்கப்பா, இதுவும் ஒரு வேலை தானே. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பளம் வேணும், இல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் சொல்லுங்க. ஆனா நீங்க தான் கத்து கொடுக்கணும். உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சட்டுன்னு ஒத்துக்கங்க, இல்லாட்டி பஞ்சாயத்து தான். இது பஞ்சாயத்தா? ஐயோ பங்காளி நீங்க போங்க பங்காளி, நாங்க பார்த்து பழகி விட்டுறோம் பங்காளி. அது அம்மா சொல்லியாச்சுமா, சைக்கிள் கத்து தருவாங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணா சொல்ல, பஞ்சாயத்துல பாத்துக்குவோம். நேரா நேரா நேரா. பாத்து பாத்து சாயாத. பாத்து பாத்து. பாத்து. நேரா பாத்து ஓட்டு, நேரா பாத்து. என்னங்கடா 2 சைக்கிள் தான் வாடகைக்கு போயிருக்குது. இருஞ்ச 10 ரூபா இல்ல. யாரையுமே காணோம். டேய் பசங்களா, சைக்கிளை வாடகை கூட்டு சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்லாம மேல இருக்கிற கூரையும் வாடகை கூட்டு சம்பாதிக்கிறீங்களா? இந்த மேட்டர் எப்படி இவனுக்கு தெரியும்? வட்டி கேட்டாலும் கேட்பானோ? அப்போ வருமானம் கொட்டுதுன்னு சொல்லு. ஆமா, இது திருப்பதி உண்டியல வருமானம் கொட்டு எந்திரிச்சு பாயாங்க. இந்த வியாக்கியான பேச்சுக்கெல்லாம் குறைச்சிருந்த என் வட்டியை கொடுக்கலாம். வரும்போது போன் பண்ணிட்டு வர்றதுக்கு வலிக்குதா? மரியாதை உனக்கு? ஏண்டா நான் போன் பண்ணிட்டு வர்றதுக்கு, தகவல் போட்டு வர்றதுக்கு நானே உனக்கு பொண்ணா கொடுத்துருக்கேன். வட்டியை கொடுக்கலாம். உனக்கு பொண்ணு இருக்காயா? அடி சேர்ந்து யோ ஏன் கோவப்படுற? கடை திறந்து 1/4 மணி நேரம் கூட ஆகலையா? நீ போயிட்டு சாயங்காலம் வாயா, வட்டியை தரலன்னா செருப்பு கட்டி அடின்றப்போ. சாயந்தரமா வாத்தவன வட்டியை கொடுத்துறோம். இந்த விளையாட்டு நம்மளுக்கு வச்சுக்காத. தவண இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10 to 12 ராவு காலம். நீ ராவு காலம், நீ ராவு காலத்துல வந்திருக்கையா? போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே வாத்தவன தர்றான். ஏண்டா சைக்கிள் கடை வச்சிருக்கீங்களா இல்ல ஜோசி கடை வச்சிருக்கீங்களா? கால் நேரம் பாக்குறதுக்கு. தவண மதியமாவது வாத்தவன சொன்னா கேளு தவண, ப்ளீஸ் தவண. ஏதோ இவ்வளவு தூரம் எல்லாரும் கெஞ்சிட்டு போறேன், மத்தியானம் வருவேன், வட்டி மரியாதையோடு கொடுத்துடலாம். ஆமா முதல்ல இடத்த காலி பண்ணியா, வியாபாரம் நடக்கணும், தத்திரி முடிச்சு போய். இவங்களுக்கெல்லாம் வார வட்டி கொடுத்துட கூடாது, நாள் வட்டி கொடுத்துருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேராடுக்கு ஒரு கையெழுத்து முடியல? கையெழுத்து போட முடியாது. போடவே முடியாதா? போட முடியாது. அப்ப நான் என் வேலையை காட்ட ஆரம்பிச்சுங்க. இதுக்கு மேல அனுபவிக்க வேண்டியது உங்க தலையெழுத்து. ஐயா ஆரம்பி. ஐயா ஆரம்பிக்க போறாங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. சாப்பிடுங்க. ஆரம்பிங்கடா. ஐயா உங்க வேலையை காட்டுங்க. ஐயோ ஆக முடியல. போட்டு போடுறா. கையெழுத்து போட மாட்டியா? இப்ப போடு. போடு கையெழுத்த. இத முன்னாடி போட்டுருக்க வேண்டியதானே? இங்க சைக்கிள் கம்பெனி வச்சிருக்கிறது யாரு? நாங்க தாங்க. எங்க சின்ன பொண்ணுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்கணும். கத்து கொடுக்கலாமேங்க, தாராளமா கத்து கொடுக்கலாம். ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணோட பாட்டி தான் வந்திருக்கு. சின்ன பொண்ணை காண. தாதா சின்ன பொண்ணு. நீதான் சின்ன பொண்ணா? நீதான் சின்ன பொண்ணா? டேய் இவன் மூஞ்சில் தண்ணி செலுப்புடா. டேய் எழுந்துடா. என்ன சின்ன பொண்ணு அழகுல மயங்கி விழுந்துட்டியா நீ? ஏண்டா இது சின்ன பொண்ணா?
கொன்றுவேன் உன்னைய. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். நாளைக்கு நீ கத்து கொடுக்கல மகனே, உன்னை முண்டில வேண்டிடுவேன். மயக்கம் போட்டு படுத்த மட்டும் விட்டுருவோமா? டேய் உன் ஆள் வந்திருக்கு பாருடா. ஏன்டா ஏண்டா இந்த இடுப்பு சத்த கிளவில ஏன் ஆள நக்கலு. என்ன நீ கடையில நிறைய வேலை இருக்கு, நீ போயிட்டு நாளைக்கு வரையாத்தா? என்னடா சனீஸ்வரன் கிட்ட பிள்ளையார் போய் சொன்ன மாதிரி இன்னைக்கு போய் நாளைக்கு வர சொல்ற? ஏய் கடையில தான் நிறைய வேலை இருக்குன்றல, சும்மா இழுக்காம போயிட்டு வா போ. டேய் உனக்கு வீச்சருவாள் பிடிக்குமா, வெட்டருவாள் பிடிக்குமா, கருக்கருவாள் பிடிக்குமா, இல்ல பிள்ளர்வாள் பிடிக்குமா? ஏன் தான் கேக்குற? தனியா வீட்டுல இருக்குதுடா, குடலை பிடிக்கும் மாலை போட்டுருந்தா. சைக்கிள் கத்து ஏன்டா நீ வீட்டுல போய் டென்ஷன் ஆகுறீங்க? வா இந்த சைக்கிள் போலாமா? வா போலாம். ஆனா நில்றா. என்ன ஏய் இது என்ன கையில எலுமிச்சம்லாம்? முதல் சைக்கிள் கத்துக்கு வந்துருக்கா. சரி பூஜை போட்டு கத்துக்கலாம்டா. நானே மந்திரவாதியா? சைக்கிள் பூஜை எல்லாம் போட்டு கத்து கொடுக்குறதுக்கு அதெல்லாம் முடியாதா? ஆடி மாசத்துக்கு ஒரு பூஜை போடுறீங்க, அம்மாவாசைக்கு ஒரு பூஜை போடுறீங்க, சைக்கிள் ஷாப் திறந்தா ஒரு பூஜை போடுறீங்க. நான் சைக்கிள் கத்துக்க வந்துருக்கேன்டா, பூஜை பண்ணா. டேய் பூஜை பண்ணா. போடுறேன் தா, ஏன் கொலை பண்ற மாதிரி கத்துற? டேய் அந்த தீப்பட்டிடுறா. வர வர நம்ம சைக்கிள் கம்பெனி டிரைவிங் ஸ்கூல் மாதிரி ஆயிப்போச்சு. கொளுத்துறேன். ஒரு மைல் தூரம் நடக்க வைக்கிறீங்க, ஒரு மணி நேரம் ஆச்சுடா. அப்பா எப்படா கத்து கொடுப்பேன்? ஓ நீ சைக்கிள் பழகணுமோ? வா ஹேண்ட் பேர் பிடி, தள்ளு. ஏன்டா இன்னைக்கெல்லாம் தள்ளிட்டே போகணுமா? ஆமா உனக்கு உடனே ஏத்தி உட்கார வச்சிருவாங்க. முதல்ல தள்ளி பழகு, அப்புறமா ஓட்டலாம். சரியா? போ நேரா போ. ஏய் ஹேண்ட் பேர் வலிக்க நேரா போன்றல. வட்டி கடை வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாத்து பாக்குறீங்கடா. போடலாம் வட்டி கொடுக்க கொடுப்பேன். ஓ அங்க இருக்கிறவரை புள்ளையார் நினைச்சிட்டு போடுறான் போல இருக்குது. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். யார் நீங்க? ஐயா நான் கல்யாண புரோக்கருங்க. பையன் பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணமாயி போச்சப்பா. ஐயா அது இல்லைங்க, எனக்கு வயசாகி போச்சு, நீ ஒன்னும் பொண்ணு பார்க்க மாட்டேன். ஐயா அது வந்துங்க என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேங்க. இறங்கிட்டுங்க கல்யாணம் வச்சிருக்கேங்க. உன் பொண்ணுக்கு நான் வெளியூர் போய் மாப்பிள்ளை பார்க்கணுங்கிற உத்தேசம் இல்ல. அது இல்லைங்க, வேற என்ன? பொண்ணு கல்யாண செலவுக்கு கொஞ்சம் பணம் பத்தல. வட்டிக்கு போட வாங்க வந்தியா? உட்காரு உட்காரு. நீ போடுற. ஆமா நீ என்கிட்ட வட்டிக்கு வாங்கினா வட்டிக்கு முதல்ல எப்படி கொடுப்ப? ஐயா 4-5 பெரிய இடத்துல கல்யாணம் முடிய போகுதுங்க, எனக்கு நிறைய கமிஷன் வரும். உங்க கடனை பூரா கரெக்ட் பண்ணிரணுங்க. அப்படியா? ஆமாங்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எங்கிட்ட நீ கடன் வாங்கினா நீ குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நாள்ல செலுத்துகிறேன். அப்படி செலுத்தலீங்கன்னா என்னுடைய தற்கொலை காரணம் நீதான்னு வெத்தி பேப்பர்ல சாம்பு மேல கையெழுத்து போட்டுறேன். இப்படி எல்லாம் எழுதி கொடுக்கணுங்களா? அப்படின்னா தாயா பணம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. எதிர்காலத்தில் இப்படி ஒரு சட்ட சிக்கல் வரும் சட்டம் மேல அம்பேத்கர் கூட நினைக்காம. என்னப்பா மனமனங்கிற? நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேங்க. ஏம்மா இந்த ஊரில் சைக்கிள் கடை எங்கம்மா இருக்கு? சைக்கிள் பஞ்சர் ஆச்சு, 4-5 கிலோமீட்டர் தள்ளிட்டே வராம்மா, பஞ்சர் ஓட்டணும். சைக்கிள் கடை தானே, பக்கத்துல தான். பக்கத்துலனா இங்க இருந்து 4 கிலோமீட்டர் போகணும். இப்போவே 4 கிலோமீட்டர் தள்ளிட்டு வந்த, இன்னும் 4 கிலோமீட்டர் போகணுமா? நீங்க இங்கே இருங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சரிம்மா. யாராவது லோன் வேணுமா? கஸ்டமர் கேர் பேசுறீங்க. ஹலோ ஹலோ யாருங்க? நான் தான் பேசுறேன். நான் தான் பேசுறேன்னா? இல்ல சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டணும். நீங்க வேணா சைக்கிளை கடைக்கு எடுத்துட்டு வந்துறீங்களாங்க? இல்ல நீங்க இங்க வந்து பஞ்சர் ஓட்டணும். எங்க? பஸ் ஸ்டாப்ல. ஏங்க நாங்க என்ன நடமாடும் சைக்கிள் கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன்? பயமா போல.
எதுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன்னு ஒரு விவஸ்தை இல்லை. என்னடா? இன்னைக்கு வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து பஞ்சர் போடணுமா, நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து காற்றடிக்க சொல்லுவாங்க, அப்புறம் நாளான்னைக்கு அவங்க வீடு சந்தை தென்னந்தோப்புன்னு ஒவ்வொரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. கடைக்கு வரவங்களை யாரா பார்க்கறது? வேலையை படுறா. மறுபடியும் யாரா? ஏன்டா அவசரப்படுற? ஹலோ, பஞ்சர் ஓட்டணும். பஸ் ஸ்டாப்ல தானே, இதோ வந்துட்டோம். பஞ்சரான இடத்துக்கு போய் பஞ்சர் போடுற போது ஆளுங்க நம்ம தானே. கடைக்கு எவ்வளோ வந்தா என்னன்றது இல்லையே. இதோ வந்துட்டாங்க. எந்த வேலையா பஞ்சர்? வீல் தம்பி. டேய் ஸ்டாண்ட போட்டு இங்க வாடா. அங்கடா பார்வை. இந்த வீல் தான் பஞ்சரா பாறா. ஏய், நீ போய் தண்ணி எடுத்து வாடா. நான் வர்றவங்கள முடிச்சோம் என்ன? கிளம்பு. இதுக்கு வெறும் சட்டியை உன் வாய் கடியில் வச்சிருந்தா ஜொல்லுலே ஃபுல்லா இருக்கும்ல. வேலையை பாடுறான்னா எங்க பார்த்துக்கிட்டு இருக்க நீயே? பெருசு எந்திரியா. எவ்வளோப்பா? 10 ரூபா ஆச்சு. பஞ்சர் 5 ரூபா தானே? யோ இது வெடி பஞ்சரியா? 10 ரூபா தரையா இல்லையா? சரிப்பா, இந்தாப்பா. அடேங்கப்பா. இந்தா இதெல்லாம் புடி. ரொம்ப நன்றிம்மா, நீ மாராசியா இருக்கணும். பஞ்சர் போட்டது நம்ம பாராட்டாங்கயா. எவ்வளவு தூரம் வர சொன்ன? இல்லடா, அது வந்து ஒரு சின்ன ஹெல்ப்டா. ஹெல்ப்பா? ஏண்டா சைக்கிள் கடை வைக்கிறதுக்கே உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்கு மேல என்ன ஹெல்ப்? அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. என்ன சொல்ல தெரியலனா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. எது லவ் பண்றியா? இந்த வயசுல லவ் பண்ணாம எந்த வயசுல லவ் பண்றது? டேய் இந்த வயசுல லவ் பண்றது தப்பு இல்ல, ஆனா இந்த ஊர்ல லவ் பண்றது தான் தப்பு. டேய் நீ அதை விடுறா. டேய் நீ யாரை லவ் பண்றேன்னு சொல்ற? நம்ம பெரிய பங்காளி பொண்ணு அகல்யாவை. என்னது? ஏண்டா காதலிச்சா பிரச்சனை வரும்னு வாங்க, இவன் என்னடா பிரச்சனையவே காதலிக்கிறானே. என்னடா சொல்ற? டேய் பெரிய பங்காளி ஒரு பிரச்சனை, சின்ன பங்காளி ஒரு பிரச்சனை, பத்தாவதுக்கு ஊர் ஒரு பிரச்சனை, இதுக்கு மேல பஞ்சாயத்து ஒரு பிரச்சனை, அதுக்கெல்லாம் மேல அந்த பொண்ணு லவ் பண்றேங்கிறதே பிரச்சனைடா. டேய் ஒரு தடவை பாட்டில் எடுத்துட்டான், இன்னொரு தடவை தவணக்கார மாதிரி பால் டாயில் எடுத்துட போறான். டேய் அவசர குணத்துல பிறந்தவனே வாய மூடுறா. எப்படியாவது இவன் காதல அவளுக்கு தெரியப்படுத்தணும்டா. இன்டர்நெட்டு இமெயில்லாம் நம்ம லெவலுக்கு கொஞ்சம் ஓவர் தான். சரி எஸ்எம்எஸ் எம்எம்எஸ் அனுப்பலான்னாலும் பதிலுக்கு அந்த பிள்ளை ரிப்ளை அனுப்பிச்சா நமக்கு படிக்க தெரியணுமே. ஏன்னா அந்த பிள்ளை பிகாமு, இவன் டேய் லெட்டர் அனுப்புவோம். நம்ம மோரிக்கு அதான் கரெக்ட். சரி லெட்டர் யார் எழுதுறது? நீ எழுதுறியா? லவ் பண்றதுக்கு மட்டும் நல்லா தெரியுமா? டேய் நீயே. ஐயோ எனக்கு தெரியாதுப்பா. டேய் டேய் நான் எழுதுறேன்டா. நீ எழுதுறியா? அம்மா நீ என்ன படிச்சிருக்க? எங்க அப்பா ஒரு 6வது படிச்சிருக்காரு. உங்க அப்பா படிச்ச கேக்கல, நீ என்ன படிச்சிருக்க? எங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து 5வது படிச்சிருக்கேன்டா. உன்னை எல்லாம் கடையில வேலைக்கு வச்சதே முதல் தப்புடா. எவனும் வேணாம், நானே எழுதுறேன்டா. லவ் லெட்டர் நீ எழுதுறியான்னு எங்களை கேட்டுட்டு கடைசியில நானே எழுதுறேன்னு சொன்னேன். ஆனா இது வரைக்கும் ஒரு புள்ளையார் சொல்லியாவது போட்டிருக்கியாடா? அப்பா அம்மாக்கு எழுதுனா அன்புள்ளன்னு ஆரம்பிக்கலாம், இதே அண்ணன் தங்கச்சிக்கு எழுதுனா பாசம் உள்ளன்னு ஆரம்பிக்கலாம். இது காதலிக்கு எழுதுறா. ஸோ ஓப்பனிங் நல்லா இருக்கணும், ஃபினிஷிங் அதோட சூப்பராக இருக்கணும். அதனால யோசிச்சு தான் எழுதணும், தெரியுதா? அவசரப்படாத. டேய் உன் காதல் சாதாரண காதலா தெய்வீக காதலா? தெய்வீக காதல்ரா. அப்போ லொக்கேஷன் ஷிஃப்டிங், கோயிலுக்கு போய் அங்கே எழுதுவோம். கோயிலுக்கா? உன் வீடு எனும் கோயில், உன் வீட்டு வாசல் என்னும் சன்னதி, தினம் தினம் 6 காலம் உன்னை தரிசிக்கிறேன், என் கண்களால் உன்னை பூஜிக்கிறேன். உன்னை ஒரு நாள் பார்க்கவில்லை என்றால் என் கண்களில் கண்ணீர் வந்துவிடும். அது கண்ணீர் அல்ல, நம் காதலுக்கு நான் செய்யும் அபிஷேகம். டேய் இவன் காதலிக்கிறது பங்காளி பொண்ண, பூஜாரி பொண்ணு இல்ல.
இந்த லெட்டரு காதலிக்கிற மாதிரி இல்ல, சாமி கும்பிடுற மாதிரி இருக்கு. அப்ப இடத்த மாத்திர வேண்டியதான். எவ்வளவு நேரம் தாண்டா எழுதுவேன்? ஹேய், நீ சைக்கிள் வாடகைக்கு போறதே எவ்வளவு நேரம் எழுதிக்கிட்டு இருக்க? இது காதல் கவிதைடா. வாயை மூட்டு பேசாம இரு. சூப்பரா இருக்கும். அன்பே பேர் அன்பே. டேய், அந்த பொண்ணு பேர் அன்பே இல்லடா, அகல்யா. டேய், அகல்யாவோ பகல்யாவோ இந்த அன்பேக்கு வேற அர்த்தம். நீ வாயை மூட்டு பேசாம இரு. சிலு, நீ சொல்லு. அன்பே பேர் அன்பே. என்னைக்கு உன் முகத்தை பார்த்தனோ அன்னைக்கே என் மனசு வாடகைக்கு விட்டேன். லப் டப்னு அடிச்சுக்கிட்டு இருந்தேன் என் இதயம். இப்ப எல்லாம் கிளிங் கிளிங் தான் அடிக்குது. நிம்மதியா பஞ்சர் ஓட்ட முடியல, நிமிர்ந்து நின்று காத்தடிக்க முடியல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? காதல் காதல் காதல். நீ திரும்புற பக்கம் திரும்புற, நீ சாயிற பக்கம் சாயிற. உன் கைகள் போக்ஸ் கம்பி, உன் பற்கள் பால்ரஸ். நீ இதை காதல் மடலா ஏத்துக்கிட்டாலும் சரி, காலில் மிதிக்கிற பெடலா ஏத்துக்கிட்டாலும் சரி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எப்படா இருக்கே? லவ் லெட்டரா எழுதியிருக்கான். சைக்கிளை ஓவர் ஆயில் பண்றதுக்கு பில் போடுற மாதிரி எழுதியிருக்கான். டேய், காதலும் ஒரு தொழில் தான்டா. அவன் தொழில் ரீதியா டச் பண்ணிருக்கான். சூப்பரா டேய், லெட்டர் குறா. நான் எப்போ உனக்கு தரணுமோ அப்ப தர்றேன், நீ எப்ப அவளுக்கு தரணுமோ அப்பத்தா. ஓகே? எந்த கடையில விழுருக்கு, இந்த கடையில வந்து விழுகிற. எந்திரிச்சு போடாங்க. நேற்று சைக்கிள் வாடகைக்கிட்டு வந்தான்ல, வாடகை குடிப்பியான்னு வேற கேட்டல்ல? ஆமா. எவ்வளோ வேணும்? டேய், எவ்வளோடா வேணும்? எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோம்டா. டேய், நேற்று எத்தனை மணிக்கு சைக்கிள் எடுத்தேன்? 12 மணிக்கு எடுத்திருக்கான். நேற்று 12 மணிலேருந்து இன்னைக்கு 10 மணி வரைக்கும் 45 ரூபா ஆச்சுடா. 45 ரூபா? ஆமா. டேய், 5 ரூபா 5 ரூபா சில்லற இல்லையே. டிப்ஸ் ஆச்சுக்க? டிப்ஸா? சரி, ஓகே. சரி, வாடகைக்கு எடுத்து போனேன் சைக்கிளுங்க. நீ வாடகை தானே கேட்ட? நான் வாடகை தான்டா கேட்டேன். நீ வாடகைக்கு எடுத்து போனேன் சைக்கிளுங்க. நீ இன்னைக்கு வாடகை கேட்ட, வாடகை வேணா கொடுத்துட்டேன். சரி, சைக்கிளுங்க. டேய், இவன் வாடகைக்கு எடுத்து போன சைக்கிளை வச்சு குடிச்சுட்டு மிச்ச காசை வாடகை கொண்டு வந்து கொடுக்குறான்டா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். சைக்கிள் கேட்டுக்கிறான். சைக்கிள் கேட்ட வாடகை எங்க சைக்கிள் எடுத்து போய் வித்து குடிச்சுட்டு வாடகை எடுத்துட்டு வந்து எங்ககிட்டே கொடுக்குறேன். ஏன்டா? டேய், இந்த சைக்கிள் ஆட்டையை போட்டு போயிட்டாடா. துணிக்கு பஞ்சர் தீத்துற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தோச்சிட்டு தான் இருக்கேன். என்னமோ என்கிட்ட மறைக்கிற, தெரியாமல போகுது. டேய், லெட்டர் கொடுக்குற கரெக்டான நாள் இன்னைக்கு தாண்டா. அவ நெஞ்சில சொருக வேண்டியது ஓம் பொறுப்பு. நெஞ்சிலையா? அப்படியே குத்துனா ஜாக்கெட்ல சொருடா. டேய், ஜாக்கெட்லயா? வெக்கமா இருக்குடா. டேய், இப்போதைக்கு ஜாக்கெட் தாண்டா உனக்கு போஸ்ட் பாக்ஸ். டேய், ஸ்ட்ரைட்டா கையிலே கொடுத்துறேன்டா. நீ ஸ்ட்ரைட்டா கையில கொடுத்தனா அவ கால்ல இருக்க கழட்டி வெயிட்டா காதுல கொடுப்பா, பரவாயில்லையா? டேய், அது மட்டும் இல்லாம நீ லெட்டரை கொடுக்கும்போது அந்த பிள்ளை கத்தி ஊரை கூப்பிட்டான்னு வச்சுக்க, என் கூட இருக்க குந்தாணி கிளவி அப்புறம் ஊர்ல பஞ்சாயத்து கூட்டுருவா. எது வசதி நீயே பாத்துக்க. நீ என்ன சொல்றிய அதுவே பண்றேன்டா. டேய், நீ சைக்கிள் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே லெட்டரை முன்னாடி போட்டுருந்தா ஓகே? சொன்ன கரெக்டா பண்றா? ஓகே ஓகே. நான் கிளவிய தனியா பாத்துக்கிறேன். பாத்துக்கோ பாத்துக்கோ.
இல்லடா பாக்கெட்ல இருக்கு, அப்புறமேல் போட்டுறேன். அவங்க 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்கடா. போய் காப்பாத்துடா. நான் உன்னை விட்டுட்டு தான் போய் காப்பாத்தணும், பரவாயில்லையா? வேண்டாம் வேண்டாம் நில்லப்பா. எழுந்துரு. இன்னைக்கு கத்துக்கிட்டது போதும், எல்லாம் நாளைக்கு கத்துக்கலாம். பார்த்து மெதுவா எழுந்துரு. சரி, பார்த்து வீட்டுக்கு போ. ஓகே ஓகேடா. பங்காளிகளா, இவங்க 2 பேருமே ஊருக்கு தெரியாம தப்பு பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு எப்போதும் போலமே சரியான தண்டனை கொடுக்கணும். பங்காளிகளா, இந்த ஊர்ல இந்த 2 கடுதலையும் தப்பு பண்ணதுக்கு உங்க மகதான் சாட்சி. என்னங்க யாரோ பார்த்து போறாங்க. வாடா. இதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க பங்காளி, சட்டு போட்டு தண்டனையை கொடுங்க. மாத்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. தவண பங்காளி, பஞ்சாயத்துக்கும் பங்காளிங்களுக்கும் நீ நல்ல காரியம் பண்ணிருக்க. உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியலையா? காதலிச்சவங்களை கையும் களவுமா கொண்டு வந்து பஞ்சாயத்துல நிறுத்தின பாரு, இந்த சாமர்த்தியம் யாருக்கியா வரும்? அப்புறம் நீ வட்டி வசூல் மட்டும் பண்ணாத, வயசு பசங்க மேலேயும் ஒரு கண்ணு வை. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் கண்டிப்பா செய்வனுங்க. இந்த ஊர் சின்னஞ்சிறுசு காதலிச்சா பஞ்சாயத்து குத்தம், பங்காளி குத்தம்னு தெரிஞ்சிருந்தோம். அதையும் மீறி காதலிக்கிறாங்களா? அவர் சும்மா விட்டுறாங்களா பங்காளி? லெட்டர் வேண்டாமா, இல்ல நானே வேண்டாமா? செந்தில், உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு என் மனசுக்கு தெரியும். ஆனா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீ பார்த்துட்டு தானே இருக்க. இந்த ஊர்ல எங்க அப்பா, சித்தப்பா இவங்க எல்லாம் சேர்ந்து காதலிக்கிறவங்கள கொன்னா கூட பரவாயில்ல, காதலோடய செத்து போயிடலாம். ஆனா இங்க என் கண்ணு முன்னால நீ இன்னொருத்தைக்கும், உன் கண்ணு முன்னால இன்னொருத்த எனக்கும் தாலி கட்டி வெற்ற வாழைமர சம்பிரதாயம் எனக்கு பிடிக்கல. இதுன்னு தலையில வச்சிருக்க பூவா? வாடனை எடுத்து வீசி எறியறதுக்கு நீ என் உசுரோட கலந்துருக்க. அந்த உசுரே போனா கூட உன்னை விட்டு என்னை பிரிக்க முடியாது.
ஒரு நிமிஷம் மனக்கதவை அடி நீ திறந்தா அதுவே போதும். ஒரு நிமிஷம் உன் மனக்கதவை அடி நீ திறந்தா அதுவே போதும். இதயமின்றி அட உன் நினைவை நான் இதயமின்றி அட உன் நினைவை சுகமாய் சுமப்பதில் என்ன லாபம்? ஐயோ ஐயோ பாவம் என்று காதலே இல்லை அரளி விதை அனுப்பி சாகடி. ஓ ஐயோ ஐயோ பாவம் என்று காதலே இல்லை அரளி விதை அனுப்பி சாகடி. அன்பே அன்பே என் அன்பே என் அன்பே. நேற்று வரை யாரோ இன்று முதல் வேறோ நீயும் நானும் ஒன்றாய் சேர காதல் சொல்லவா? வானம் செய்த பாவம் வானவில்லை காணும் யாரு விட்ட சாபம் உன்னை தேடி வாடுறேன். கொஞ்ச நேரம் என்னை நிலவாய் தேய விடுவாயா? நெஞ்சினோரம் விழிகள் திறந்து ஈரமிடுவாயா? ஐயோ ஐயோ பாவம் என்று காதலே இல்லை அரளி விதை அனுப்பி சாகடி. ஈவு இல்லை உனக்கு இரக்கம் இல்லை உனக்கு முடிவாக உன் முடிவை என் நேரில் சொல்லவா? பிடிக்கலையா உனக்கு துடிக்கலையா மனசு எந்தன் காதல் பகல் கனவானி பதிலை சொல்லவா? நான் போனால் ஒரு துளி கண்ணீர் நீ விடுவாயா? நான் போனால் எனக்கு ஒரு ராகம் நீ பாடுவாயா? ஐயோ ஐயோ பாவம் என்று காதலே இல்லை அரளி விதை அனுப்பி சாகடி. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளே யானும் நீயும் எவ்வழி அறிதும் அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே தான் கலந்தனவே.
டேய் செதுல செதுல டேய் சீக்கிரம் கிடைச்சாடா சீக்கிரம் கிடைச்சாது ஏன் கவன கர வேணாம்டா சீக்கிரம் டேய் start உள்ள போ உள்ள போ டேய் அந்த பிள்ளைய உள்ள கூப்பிடுறேன் பஞ்சர் ஓட்டணும்டா டேய் சைக்கிள் தான்டா பஞ்சர் ஓட்ட அங்க பாருங்க நீ வா டேய் ஷட்டர் க்ளோஸ் பண்றா சரி உள்ள போய் தொலைங்க டேய் சீக்கிரம் சாத்ரா எங்கடா கடையை பூட்டிட்டு எங்கே போயிட்டாங்க? ஏய் 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 பூட்டிட்டு போயிட்டீங்களா? வட்டி வாங்க விட மாட்டோம். ஏய் வட்டி கொடுக்காம போயிருவீங்களா? வந்து பார்த்துக்கிறடா வந்து பார்த்துக்கிறடா. அப்பா போயிட்டான்டா என்னடா பண்றீங்க என்னடா பண்றீங்க மாலை மாத்திரம்டா மாலை மாத்துறீங்களா ஏன்டா இவங்க அப்பன் பஞ்சாயத்துல மாத்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்க நீங்க டியூப் கல்யாணம் பண்றீங்களா தெரிஞ்சா கடையை க்ளோஸ் பண்ணி அங்க இருந்து போமா நீங்க போறியா டேய் போமாடா சிரிச்சிட்டு இருக்க ஆஹா சின்ன பங்காளி பொண்டாட்டி தானே? ஆமா. அடுப்புக்கு விறகு வெட்டும் போது வெட்டிட்டியா? இல்ல பாட்டி. காய்கறி வெட்டும் போது வெட்டிட்டியா? இல்ல பாட்டி. ஏண்டி வெட்டிக்கிட்ட? என் வீட்டுக்காரு எனக்காக காலை வெட்டிப்பியான்னு கேட்டாரு. அதுக்கு தான் காலை வெட்டிக்கணும் பாட்டி. முடிச்ச காலை வெட்ட சொன்னாலும் வெட்டிக்கிட்டேன். நாளைக்கு கழுத்தை வெட்ட சொல்லுவா வெட்டுவியா? வெட்டிப்ப பாட்டி. நீ வெட்டிக்குவ இன்னொருத்தியா அவன் காட்டிக்குவான். இந்த மருந்தோட சுண்ணாம்பை கலந்து போட்டா அந்த காய் நல்லா இருக்கும். சுண்ணாம்புக்கு எங்க போறது? சுண்ணாம்பா இந்தாப்பா அந்த கடையில போய் கொஞ்சம் சுண்ணாம்பு வாங்கிட்டு வா. பாட்டி கூட பேசக்கூடாது. ஏன்? அவரு பள்ளிக்கூட வாத்தியாரு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க பாட்டி. அப்படியா? இந்த ஊர்ல அவர்கிட்ட யாரும் பேசக்கூடாது. நீ ஊருக்கு புதுசா வந்ததுனால உனக்கு தெரியல. நீ மருந்தல எடுத்து மேல வா. அங்க போய் போட்டுக்கலாம். சரி வா மேலே போய் போட்டுக்கலாம். ஏய் பங்காளி இருக்கிறாரு வரியை கட்டிட்டு கிளம்பிடுவோம். கூப்பிடுறா இருடா 2 பேரும் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்கல்ல நான் கூப்பிட போய் அப்புறம் அதுக்கு ஏதாவது பஞ்சாயத்து வச்சிட்டாங்கன்னா சாமரு பேப்பரை திருப்பாமலே படிக்கிறாங்களே ஒருவேளை எழுத்து கூட்டி படிப்பாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன். பங்காளிங்களா சைக்கிள் கடை பசங்க வந்திருக்காங்க. வணக்கம். வாங்கப்பா கடை பொழப்பு நடத்துறவங்க நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? இல்ல பங்காளி மாச வருமானத்துல 10ல் ஒரு பங்கு கட்ட சொன்னீங்கல்ல அதான் வரியை கட்டிட்டு போயிடலான்னு வந்தான். என்னது வரி கட்ட வந்திருக்கீங்களா? பஞ்சாயத்து வைங்க பங்காளி அங்க வந்து கட்டட்டும். என்னது வரி கட்டதுக்கு பஞ்சாயத்தா? டேய் ஏன்டா உணர்ச்சி வசப்படுற? இந்த ஊர்ல வயசுக்கு வந்தாலும் பஞ்சாயத்து வயசான கிழவிக்கு பல்லு போனாலும் பஞ்சாயத்து தான். என்னடா சொல்ற? இன்னைக்கு அஷ்டமி நவமி நாள் கொஞ்சம் நல்லா இல்ல அதான். என்னடா அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி எங்க பங்காளிங்க பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு 4 கிழமையே பார்த்தது இல்ல. ஓவரா குடைச்சல கொடுக்குறானே. பஞ்சாயத்து வைங்க பங்காளி. அட விடுப்பா இந்த மாசம் இங்கேயே கட்டிட்டு போட்டோம். அடுத்த மாசத்துல இருந்து பாத்துப்போம். காசு குறா காசு இந்தா இந்தாங்க பங்காளி. வரங்கய்யா. வீடு வர வந்துட்டு வவுத்த நினைக்காம போனா எப்படி? காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க. எம்மாடி சைக்கிள் கடை பசங்க வந்திருக்காங்க காப்பி தண்ணி கொண்டாமா. சரிங்கப்பா. நீ கணக்க பாருப்பா.
ஏய் அதுல எனக்கும் பாதி கொடு. நான் இந்த பாதி கேட்கல. வேற வெளிய ஏன் ஆளும் கோ ஆளும் நிக்கறாங்கல்ல, அதுக்கு தான் நீ பாதி எடுத்துக்கோ, நான் பாதி எடுத்துக்கிறேன். ஓ ஆளுக்கு நீ கொடு, நீ ஆளுக்கு நான் கொடுக்கறேன். எடுத்து வை. குடிடா. போன வாரம் வந்த அடுத்த வாரம் வாழ்ந்தாங்க. கரெக்டா தான் வந்திருக்கிறேன். இவனுக்கிட்ட வசூல் பண்ணா போக கூடாதுப்பா. என்ன சைக்கிள் கொஞ்சமா இருக்குது? ஆடைக்கு போயிருக்கு. அப்போ வருமானம் கூடி இருக்கு. என்னடா போட்டது போட்ட மாதிரி இருக்கு. ஆள் ஒருத்தரையும் காணா. கதவு தாண்டி இருக்குது. ஏண்டா எத்தனை நாளைக்கு தான் நான் வரும்போதுல கதவு பூட்டிட்டு போய் வைக்கிது பார்க்கலாம்டா. போன வாரமும் பூட்டி இருந்துச்சு. கதவு பூட்டல உள்ள வேற பாங்க போட்டுருக்குது. ஏய் என்னையே வாட்டு பாக்குறீங்க? இன்னைக்கு படுவா ராஜ்குலா அட்டாய் வட்டி வாங்க போக மாட்டேன். ஏன்டா நீ காதை பூத்தி இருக்க? நான் வட்டி கேட்கிறவங்க காதல் விழக்கூடாதுங்கிறதுக்காக நீ காதை பூத்தி இருக்க இல்ல? நீயே வாய் பூத்தி இருக்க. ஏதாவது ஏடா குறவன் சொன்னா நான் வண்டிடுவேன்னு சொல்லி பயந்துட்டு நீ வாய் பூத்திட்ட. நீ ஏன்டா கண்ண முடிக்க? ஓ என்ன பார்க்கவே கூடாதுன்னா நீ கண்ணை மூடிட்டியோ? நீ ஏன்டா எல்லாத்தையும் கூட பூசா மூக்கு மூடிட்ட? நான் வந்தா உனக்கு நாட்டு அடிக்கிறேன். ஏய் விடமாட்டேன்னா உங்களை விடமாட்டேன்டா. இந்த பாருங்கடா தயாரா வச்சிருக்கேன். பாலிடா குடிச்சிருவேன். என்னடா சொல்றீங்க? நான் தான் பால் டாயில் வச்சிருக்கேன். நீங்க என்னடா வச்சிருக்கிறீங்க? இதுவும் பால் டாயில் தான். இப்ப நீ குடிச்சேன்னாக்க நாங்க 4 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிலுக்கு போவோம். ஆனா நாங்க 4 பேரும் குடிச்சோம்னா நீ காலம் ஃபுல்லா ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். இந்த ஊர்ல நீ கொடுத்துருக்க வட்டி பணமும் வராது, அப்புறம் அசல் பணமும் உனக்கு வராது. இப்ப நீ போறியா இல்ல நாங்க பால் டாயில குடிக்கட்டுமா? டேய் இந்த ஆள் சரிப்பட்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன். எல்லாரும் குடிச்சிருவோம். டேய் வேண்டாம்டா. குடிச்சிடாதீங்களா? அடே உயிர் போயிடா இனிமே உங்ககிட்ட வட்டியே இருக்க மாட்டேன். இந்த கடை பக்கமே வர மாட்டேன். குடிக்காதீங்களா? குடிச்சிடாதீங்க. எப்போ உங்களுக்கு நான் போன் பண்றேனா? ஐயோ குடிச்சிடாதீங்க. நீங்க எப்போ போன் பண்ணி என்ன வர சொல்றீங்களோ அப்போ வந்து வாங்கிக்கிறேன். ஐயா குடிச்சிடாதீங்க. இந்த பால்டா வச்சுக்கோ. ஐயா குடிச்சிடாதீங்க. கொடவை கிளம்பு. தூங்குற ஸ்டைல பாரு. நிம்மதியாவா தூங்குற? ஓ தவண நீயா போய வெளியில. இந்த ஊருக்குள்ள ஈக்காக்கா போட்டா கூட என்ன ஊருக்கு ஒதுக்கி வச்சிருவாங்க. இத பார், நீ சொன்னியே ஈ காக்கா, அது கண்ணுல கூட படாம தான் உள்ள வந்திருக்கேன். ஏயா வாஜி ஏயா வம்புடி பண்ற? உனக்கு கையெழுத்து கூப்பிடுறேன். போய வெளியில. உன் வீட்டை விட்டு நான் வெளியே போகணும்னா நான் சொல்றத மட்டும் நீ செய். என்னையா? எந்திரிச்சு கட்டில நில்லு. எந்திரிச்சு கட்டில நில்லையா? என்னையா? நில்லு. அநியாய வட்டி வாங்கி சம்பாதிச்சா இப்படிதான். நிக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. கையை கட்டி நில்லையா? பயமுடு. இப்பதான் அழகா லட்சணமா காந்தி சொன்ன பொம்மை மாதிரியே இருக்க. அப்புறம் தவண எனக்கு கொஞ்சம் தவணை வேணும். தவணையா? யோ தவணை தானே கேட்டேன். அதுக்கேமா இவ்வளவு பெருசா பழகுற? ஓ நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு தெரியுது. பங்காளிங்க என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அண்ணன் தண்ணி புழங்க கூடாதுங்கிறதுக்காக தானே யோசிக்கிற. அண்ணன் தண்ணி புழங்க கூடாதுன்னு தானே சொல்லிருக்காங்க. தவணை வாங்க கூடாதுன்னு சொல்லலையே. அதனாலதான் சொல்றேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு 5000 ரூபாய் செலவுக்கு தேவைப்படும். தவணைக்கு தாயா. தவணைக்கு மேல நீ எவ்வளவு வட்டி வேணாலும் போட்டுக்கோ, அது உன் இஷ்டம். முக்கியமா வட்டி பணத்தை அமாவாசை அன்னைக்கு ஊரடங்கின நேரத்துல யாருக்கும் தெரியாம சைலண்டா வந்து கொடுத்துருவேன் மாசம் மாசம். ஓகேயா?
யோ தருவியா தரமாட்டியா? தரமாட்டேன். அப்ப வீட்டை விட்டு போக மாட்டேன். யோ கத்தாதையோ, ஊருக்கு போட்டு தொலைஞ்சிட போகுது. பாத்தி சொதப்ப மாட்டியா? யோ நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ வழக்கமா எழுதி வாங்குவிய. உன் தற்கொலைக்கு நான் தான் காரணம்னு. அதே மாதிரி பத்திரத்துல நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். தைரியமா கொடு. ஓகே? பணம் எங்க இருக்கு? பையில. ஓகே. பத்திரமா இருக்கு. ஓ நீ பத்திரத்தை கேட்டியா? அடுத்த மாசம் எழுதி கொடுத்துறேன். சரி கீழே இறங்கி தெருவில் யாராவது வராங்களான்னு பாரு. போ. ஏ வாடி, எங்கிட்ட பணம் வாங்குறவங்க எல்லாம் எங்கிட்ட வந்து கை கட்டி நின்று பணம் வாங்கிட்டு போவாங்கப்பா. ஆனா நீ என்ன கை கட்டி நிக்க வச்சுட்டு எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போறியாப்பா? நியாயமாப்பா? ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் என்ன தவணை. நீ இறங்கி போய் வெளியில யாராவது ரோட்ல வராங்களான்னு பாரு. சரி சரி பாக்குறேன். எல்லாம் உன் நன்மைக்காக தான். யாராவது பார்த்தாங்கன்னா உன்னையும் ஒரு விட்டு ஒதுக்கிடுவாங்கல்ல. என் தலைவிதி போறேன். இப்படியே 4 தடவை ஓட விட்டா கரெக்டா வந்துருவான் தவணை. அப்பா ஒருத்தருமில்ல. வா 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 வா. வா வாட்டி, யாராச்சும் வந்துட போறாங்க. வா. அம்மா ராத்திரி பணம் வந்துருமில்ல. அவனுக்கு பணம் கொடுத்துட்டல, வட்டியை கரெக்டா கொடுத்துருவான். போயா. யோ ஊருக்காரன் எவனாவது பாத்துற போறான். போயா போயா போயா. உன்னா கேளியா? யாராச்சும் பாத்துட்டு போறாங்க அப்பா. காசுல போப்பா, காசுல போயா. டேய் போடா, ஒரு ரூபாய்க்கு வழி இல்லாம கவிதை போடா. டேய் என்ன உங்களுக்கு தெரியலையாடா? என்னடா பழனி முருகன் கேக்குற மாதிரி கேக்குற? தெரியலையடா. நான் தான்டா ஆட்டோக்காரன். டேய் மொட்டை சசியா, உனக்கு என்ன அந்த நிலைமை? என் ஆட்டோ பக்கத்துல கடை வைக்காங்கன்னு சொன்னேன், ஆனா நீங்க கேட்கல. கடையை போட்டீங்க, உங்க வியாபாரமும் பெருகிருச்சு. எனக்கும் வருமானம் இல்ல. அவனா ஆட்டோ பிடிக்கிட்டான். வருமானம் இல்லாதனால என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் என்னை விட்டு போயிட்டாங்க. வேற வழி இல்லாம சன்னியாசம் போயிட்டேன். ஏண்டா நான் அன்னைக்கே உனக்கு என்ன சொன்னேன்? எங்க கடை பக்கத்துல உன் ஆட்டோ போடான்னு சொன்னா இல்லையாடா? சரி அதனால நெத்தியில பட்ட வயித்துல நாமத்தையும் போட்டுக்க எங்கடா போற? எந்த கடவுளுக்கு சன்னியாசம் போறதுன்னு தெரியல, அதான் நெத்தியில பட்டைய போட்டேன். தவணையும் என் வயித்துல நாமத்தை போட்டான். உன்னைய பார்த்தாலும் பாவமாத்தான் இருக்கு. சரி நீ சன்னியாசம்லாம் போனா நம்ம கடையில ஏதாவது வேலையை என்னது? பாரு. உங்க கடையில வேலையா? ஏன்பா எங்க கடையில வேலை பார்க்க மாட்டியா? உன் மொட்டையிலே பஞ்சரான டியூபை தைச்சு பஞ்சரை போடு. போட ஆணவத்தலடா உள்ள போடா. திருவண்ணா என்ன தூக்கி போட்டா? டேய் அதை எடுத்து வாடா. காசோட திருவண்ண தூக்கி போற, காசோட அருமை தெரியல உனக்கெல்லாம். ஏ கிழவி, ஏ கிழவிங்க பாரு. ஆனா நான் யார் வந்துருக்கு பாரு. யாரு? நான்டா. என்னப்பா? என்னப்பா? எனக்கு வைத்தியம் பார்க்க வந்துட்டு எங்க கடை வாங்கினிய வட்டி என்னாச்சு? ஐயா என் கூட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லையா. அப்படியா? அவன் எப்ப முடியுமா? அட பாவி கத்தையில வாரவனே. ஐயோ அவனுக்கு எப்ப குணம் வாங்குற அர்த்தத்தில் காட்ட. அது கடவுள் தான் கேட்கணும். அப்போ என் வட்டி காசு அதுவும் கடவுள் கிட்ட தான் போய் கேட்கணும். உனக்கு வட்டியை கொடுத்து போட்டு நான் அந்த கடவுள்கிட்ட போய் கேட்கறேன். காசு இல்லப்பா. அதான் ஊர்ல 100 நாள் வேலைக்கு கூப்பிடுறாங்கல்ல, போவடி. அன்னாடி பஞ்சாயத்து வச்சுட்டு இருந்தா 100 நாள் வேலைக்கு எப்படி போறது? அடுத்த வாரம் வருவேன். வரும்போது எனக்கு நீ வட்டி குடுக்கலீனா இத பாரு, பஞ்சாயத்துல உள்ள நிறுத்தி போடும் ஜாக்கிரதை. வட்டி வாங்கி பணத்தை வாங்கி போட்டு நான் பேசுறேன். நான் முடி எப்படி பணம் வாங்க தெரியுமில. முறுக்கா இது? முறுக்கு புளியற சொல்லிட்டு முட்டை பண்ண போட்டுட்டு இருக்க? அப்படியா? செந்தில் மாவு இருக்கு, அச்சு இருக்கு, ஆனா எனக்கு முறுக்கு புளிய தெரியாது. நீ கத்து தரியா? ப்ளீஸ் செந்தில், கத்து கொடு செந்தில். நான் சொல்லி தரேன், எடுங்க.
அப்படியே எடுத்து உருட்டணும். உருட்டின மாவை உருட்டின மாவை உள்ள வச்சு திணிக்கணும். அப்புறம் இந்த அச்சை எடுத்து வச்சு உள்ள அமுக்கணும். எனக்கும் கத்து கொடு செந்தில். இரு கத்து தரேன், நீ பிடி. அவ்வளவுதான். ஹை சூப்பர். ஐயோ 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 என்னடி நீ எண்ணெய் சட்டியில முறுக்கு போட சொன்னா மொட்டை மாடியில இங்க வந்து உட்காந்துட்டு முறுக்கு புஞ்சிட்டு இருக்க. சனினே ஏந்திரடி, இங்க கொண்டாடி அத எந்திரடி. 2-3 நாளா உன் போக்கே சரியில்லை. எங்கதான் வச்சுக்கிட்டு இருக்க நினைவெல்லாம். செந்தில், நம்ம காதல் எங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. சரியா சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல. இதை வச்சு எங்க சித்தி எங்க அப்பாங்க கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க, நம்ம காதலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம காதல் ஊருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? பஞ்சாயத்து தான், மாத்து கல்யாணம் தான். ஐயோ டேய், ஏண்டா ஊர்ல உள்ள காதலெல்லாம் பங்காளிங்க பிரிச்சிட்டு இருக்காங்க, நீ பங்காளி பொண்ணே காதலிக்கிறியா? காதலுக்கு வேற ஆளுங்க. உங்க காதலுக்கு ஏதாவது பண்ணணுமே. என்ன சார் பண்ணலாம்? சார் வேணாம் சார். ஊருக்குள்ள சார் சொல்லிடலாமா? ப்ளீஸ் சார். சார் கெஞ்சி கேட்டுக்கிறோம். பங்காளிகளா! சார் ஏய், பங்காளிகளா! டேய், வாங்கடா வாங்கடா, பங்காளி இல்ல பஞ்சாயத்து இல்ல, வாங்கடா வாங்கடா. உண்மையிலே யாருமே இல்லடா, என்ன பயந்துட்டீங்களா? ஆமா சார். நான் ஒண்ணு இந்த ஊர்க்காரங்க பங்காளிங்க மாதிரி காதலுக்கு எதிரி இல்லடா, அந்த பங்காளிங்களுக்கு தான் எதிரி. நானும் உன்ன மாதிரி தான். இந்த ஊருக்கு வந்த புதுசுல உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவ வீட்டுல ஒரே பொண்ணு, அதனால அவங்க வீட்டுல எதிர்ப்பு இல்லை. ஒரு நாள் நாங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது தவணக்காரன் பார்த்துட்டு பஞ்சாயத்தை கூட்டிட்டான். அப்புறம் என்ன, ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி பஞ்சாயத்துல மாத்து கல்யாணம் தான். ஊர் கட்டாயத்துக்காகவும் அவங்க அப்பா அம்மா கட்டாயத்துக்காகவும் அவ மாத்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஆனா நான் தாலியும் மாலையும் அவங்க மூஞ்சில எரிஞ்சு போங்கடா நீங்களும் உங்க பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் இந்த ஊர் வழக்கப்படி 48 மண்டலம் இந்த ஊரை விட்டு என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்ப கூட ஊருக்குள்ள ஸ்கூல்ல நான் நடத்துற பாடத்தை பசங்க கவனிப்பாங்க, ஆனா என்கிட்ட பேச மாட்டாங்க. சரி, நம்ம காதல் வாழ்க்கை தான் நாசமா போயிருச்சு, காதலியாவது நல்லா இருப்பான்னு பார்த்தேன். ஆனா அவ தாலி கயிறு ஈரம் காயறதுக்குள்ள தூக்கு கயிறை மாட்டிட்டு போய் சேர்ந்து. என் ஃபீலிங் சொல்லி உங்களே ஏன் கெடுக்கணும்? இந்த பங்காளிங்களை பழி வாங்குறதுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ உங்க காதல் தான் சரியான ஆயுதம். உங்க காதலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இந்த ஊரை எதிர்த்தாலும் சரி, பங்காளிங்க எதிர்த்தாலும் சரி, உங்க காதலை நான் சேர்த்து வைக்கிறேன்.
யோசிக்கிறாரா? யோசிக்கிறது எப்படியா சார்? இவன் காதலுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா நீங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அவங்க காதல சேர்த்து வைக்க தான் யோசிக்கிறேன். சார் ஒரு ஐடியா சார். என்ன சார் அது அறைய போறீங்களா? நீ ஆளு சின்னதா இருந்தாலும் அறிவு பெருசுடா. டேய், இவன் ரொம்ப புத்திசாலிடா. இவன் சொல்றதே ஃபாலோ பண்ணுவோம். கேட்டுங்க. சரி. எழுப்பிடுவோமா? டேய் தவணை, டேய் தம்பி தவணை, எங்கடா எழுந்திருக்க மாட்டேங்களா? டேய் தம்பி எந்திரா டேய். என்ன பாடினால் பாட்டலா இருக்குது? ஏன்பா அன்னைக்கு பாடினால் பாட்டில காட்சி பயமுறுத்தது இருந்து உங்க கடை பக்கமே வரல. எப்போ நீங்க போன் பண்ணுவீங்களோன்னு நினைச்சிட்டு போனை தலைமாட்டியே வச்சிருக்கிற. 1 மாதம் ஆச்சு, ஒரு மிஸ் கால் கூட கொடுக்கலையே. ஏன்பா நீங்க வட்டி கொடுக்க வந்திருக்கீங்களா? வட்டியும் குட்டியும் சேர்த்து கொடுக்க வந்திருக்கோம். போயாங். பின்ன எதுக்கு வந்தீங்க? நாங்க உன்னைய பார்க்க வரல. உன்னைய பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாக்குறியா? யாரு? அங்க பாரு. வாஜி, நீ எதுக்கு இங்க வந்த? பொண்ணை பார்க்கதான். ஏ வாஜி, இந்த வானரம் எல்லாம் கூப்பிட்டு எதுக்கு வந்த? யோ, எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு வானர மாதிரி தெரியுதா? அன்னைக்கு உங்க கடையில வானர மாதிரி போஸ் கொடுத்து எல்லாம் பயமுறுத்தீங்களா? அதுக்கா நீ வானரம் சொல்லுவியா? சொல்லுவியா நீ? தவண, நீ பேசுறத கேட்க நாங்க இங்க வரல. பின்ன எதுக்கு வந்த? நாங்க சொல்றத நீ கேட்கணும். சரி, கேட்கல. ஏயா வாதி, அன்னைக்கு கட்டல் மேல நிக்க வச்ச, இன்னைக்கு பாய் மேல நிக்க வச்சிருக்கே. இந்த வானங்களை எல்லாம் கூட்டி எதுக்கியா வந்த? யோ தவண, பசங்களை பாத்தியா? பார்த்தேன். கையில பாட்டில பாத்தியா? பார்த்தேன். இவன் பெரிய பங்காளி பொண்ண லவ் பண்றான், இவன் சின்ன பங்காளி பொண்ண லவ் பண்றான். அந்த பொண்ணுங்களும் இவங்கள லவ் பண்றாங்க. ஏய், என்ன துண்டு தூக்கிட்டு கிளம்பிட்ட? பங்காளிங்கள்ட்ட சொல்லவா? பஞ்சாயத்து வைக்கவா? பஞ்சாயத்து வச்ச பசங்க அது. இப்ப நான் என்ன செய்யணும்? அப்படி கேளு. நான் சொல்ற மாதிரி செஞ்சா போதும். யோ தவண, இங்க வா. சரியா? என்ன முழிக்கிற? இந்த பார், நான் சொன்னதை நீ செய்யல, பசங்க 4 பேர் விஷத்தை குடிச்சிருவாங்க. டேய் இருங்கடா, 4 பேரும் குடிச்சா எப்படி? டேய் சாம்பிள் பீஸ் நீ குடி. டேய் இரு. என்னதான் இது ஒரிஜினலா இருந்தாலும் இவன் டூப்ளிகேட் நினைச்சுப்பான். சார், நம்ம பூச்சி மருந்து கடையில ஒரிஜினல் தானே சார் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னதான் நீ பூச்சி மருந்து கடையில ஒரிஜினலா வாங்கிட்டு வந்தாலும் தவணைக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்கும். அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு. எதுக்கு டவுட்? அவன் வச்சிருக்கிறதே குடிச்சிரு. டேய் ஏன்டா துப்பிட்ட? எங்க காதலுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்ன. டேய், இத குடிச்சா உயிர்லாம் போகாதா, யூரின் தான் போகும். கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்தி வச்சிரு சார். கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்தி வச்சு ஏமாத்துறா சார். இதுலயும் ஃப்ராடா? பால் டைம் ஊரே ஏமாத்துறா நீயே. யோ, கூல் ட்ரிங்க்ஸ் வச்சு ஒரு நாள் சீன் போட்டியா? இது மட்டும் ஊர்ல தெரிஞ்சுன்னு வையே, உனக்கு வட்டியும் வராது அசலும் வராது. ஊர்ல நஞ்சையும் புஞ்சையும் வளர்ந்தாலும் உன் வயல்ல பஞ்சம் தாண்டி. அது மட்டும் இல்ல, நீ எனக்கு வட்டிக்கு பணம் கொடுத்த பத்தியா? அந்த விஷயத்தை சில்லி டார்லிங் ஓபன் பங்காளிட்ட சொல்லிடுவான். உன்னை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க, புரியுதா? இனிமே வட்டி பணமே வராது. ஓ சாம்ராஜ்யமே அழிஞ்சிரும். ஐயோ, இப்ப என்ன சொல்ற? நீங்க சொன்ன வழியே நான் செஞ்சேன். என்னையா தவண, என்னையா சொல்ற? வட்டிக்கு வாங்கினவங்களெல்லாம் டூருக்கு கூட்டிட்டு போறியா? ஆமாங்க, ஊரை சுத்தி கடன் கொடுத்துருக்கேன். வட்டியும் ஒரு பையனும் ஒழுங்கா தரதில்லை. சொன்ன வார்த்தையும் யாரும் காப்பாத்துறதும் இல்லை. இது எல்லாம் நினைச்சா ஐயோ பயமா இருக்குதுங்க. அதான் பால் டாயில் வச்சிருக்கல, அதுதான் நீங்க பஞ்சாயத்து வச்சிருந்தீங்களே. என்னையா சொல்ல வர்ற? பங்காளி, நேற்று ராத்திரி என் வீட்டு மொட்டை மாடியில வட்டி கணக்கு எல்லாம் எழுதிட்டு
இன்னும் யாரெல்லாம் கொடுக்கணும்னு கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அசந்து தூங்கிட்டேன். ஒரு 12-1 மணி இருக்கும். உரும நேரத்துல கனவுல முருகன் வந்தாரு. யோ, ஒரு மணி நேரத்துல பேய் வரும், பிசாசு வரும், காட்டேரிங்க வரும். நீ என்ன முருகன் வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்க? முருகன் சத்தியமா மயில் எடுத்துட்டு வந்தார். முருகன் மயில எடுத்துட்டு வந்தார். மயில ஏறி வந்தார். பங்காளி, முருகன் கனவுல என்ன சொன்னார் தெரியுங்களா? மகனே தவணை, நீ கொடுத்த கடனெல்லாம் உனக்கு திரும்ப பெற வேண்டும் என்றால் நீ கொடுத்த கடன்காரனை கூட்டிக் கொண்டு நான் இருக்கும் பழனி மலைக்கு வா. என் திருவருளால் உன் கடன்களை எல்லாம் திரும்ப கிடைக்க செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் பங்காளி. முருகன் அப்படியா சொன்னாரு? சாட்சாத் முருகனே தான் சொன்னாரு. சரி, கனவுங்கிற முருகங்கிற தெய்வ காரியம் தடை சொல்லக்கூடாது. கூட்டிட்டு போ. நீங்களும் குடும்பத்தோட வரணும் பங்காளி. நாங்களுமா? அதான் நீங்க தான் ஊருக்குள்ள பெரிய மனுஷருங்க. உங்க தலைமையில கூட்டிட்டு போனா தானுங்களே ஒரு மரியாதைங்க. என்ன யோசிக்கிறீங்க? சட்டியில் சம்மதம் சொல்லுங்க. சரியா, பழனி போறதுக்கு ஏற்பாடு பண்ண. ரொம்ப நன்றிங்க. ஒண்ணு யோ தவணா, எதுக்குயா பஞ்சாயத்து? தெரியலையே. தோட்டத்து பக்கம் போனேன், தோப்பு பக்கம் போனேன், ஒரு ஜோடியும் கண்ணு சிக்கல. அப்புறம் இது பஞ்சாயத்து? ஏயா நீங்க யாராவது பஞ்சாயத்து கூட சொன்னீங்களா? நாங்க யாரும் சொல்லீங்களே. இல்லையா? அந்த கோணத்துக்காரனை பிடிங்க, அதை கோணம் சொல்லுங்க. ஏயா பங்காளி கோமனம், பஞ்சாயத்து பஞ்சாயத்துல ஊரே கூட்டி வச்சிருக்கிறிய, அந்த பங்காளி வந்து பஞ்சாயத்து நடத்தாலே முறை. எங்க அந்த பங்காளிங்க? அட கேளு கிளவி. பந்திக்கு முந்திக்கிற மாற அந்த பஞ்சாயத்துக்கு முந்திக்கிற பங்காளி எங்கே போனாங்க? கிழவி, கடுகு பொரியறதுக்கு என்ன காயணும்ல, என்ன காயற மாதிரி நீங்களும் காத்திருக்கணும். அப்பதான் பஞ்சாயத்துனா என்னன்னு உங்களுக்கு புரியும். இது சரிபட்டு வராது, இது சரிபட்டு வராது. அந்த சாய போகுது. நாமளே போய் பங்காளி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதான். நாம எல்லாருமாவா போனோம் பங்காளி வீட்டுக்கு? என்னையா இது? எல்லாரும் போனா எப்படியா? நம்மளும் முக்கியமானவங்க ஒரு 10-15 பேர் போய் கேட்ட போது என்ன? அதுவும் சரிதான். பங்காளி, இந்த கோவணத்தை விட்டு பஞ்சாயத்தை கூட்டினீங்க. அங்க ஊரே கூடிடுச்சு. காலையிலிருந்து வெயிலையும் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். நீங்க வரவே இல்லை, வீட்டிலே இருந்துட்டீங்க. ஏன் பங்காளி? என்ன பங்காளி? ஏன் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க பங்காளி? சொல்லுங்க பங்காளி, சொல்லுங்க. தவணை, மண்கோட்டை கட்டினாலும் கட்டலாம், ஆனா மணக்கோட்டை கட்டக்கூடாது. இப்போ ரெண்டுமே இடிஞ்சு போச்சு. பங்காளி, என்ன இக்க வச்சு பேசுறீங்களே? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே பங்காளி. என்னன்னு சொல்லுங்க பங்காளி. தவணை, சின்ன பங்காளியோட பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. சின்ன பங்காளி பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாளா? எப்படி பங்காளி? தவணை, அவ அரளி விதைய அரைச்சு குடிச்சிட்டு அறைக்குள்ள போய் தாப்பா போட்டுக்கிட்டா.
கதவை உடைச்சு காப்பாத்தலான்னு பார்த்தா பணமும் தாயா கிடக்கு. சின்ன பங்காளி அவனோட பொண்ணு போன துக்கத்துல மூச்சு பேச்சு இல்லாம படுத்த என்ன படுக்கையா இருந்தாலும் பொண்ணை பெற்றவர்களையா எப்படி பங்காளி சாதிக்க முடியும்? பங்காளி, இந்த நேரத்தில் நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. நீங்க பஞ்சாயத்துக்காக வர வேண்டாம் பங்காளி. எழுந்துடா எழுந்துடா எழுந்துரு. என்னடா இதெல்லாம் விடுங்கடா. தவணைக்காரன்ட்ட சொல்லி டூரை ரெடி பண்றா. இப்ப எதுக்குடா டூரு ரெடி பண்றா? இந்த தோப்புக்காரன் பஞ்சாயத்து நின்று இருந்தான், பங்காளி வீட்லயும் நின்றுட்டு இருந்தான். இவனை தேடி போய் மொண்டாட்டிக்கிட்ட இவன் எங்க போயிருக்கான்னு கேட்டா வடியூர் போயிருக்கான்னு சொல்றான். என்ன தெரியல முல்லப்பா, அட கடனை கொடுத்து போட்டு தோப்பு தோப்பா அடைய வேண்டி இருக்கு. இந்த அரளிவரையை குடிச்சிட்டு சின்ன பங்காளியோட பொண்ணு தற்கொலை பண்ணிட்டான். எங்கிட்ட மட்டும் சொல்லி இருந்தா நீ பாண்டையில கொடுத்து கொண்டு நான் என்ன இந்த பாவத்தை பண்றேன்? எல்லாரும் பணத்துக்காக தான் பாவத்தை செய்வாங்க. ஆனா நீ ஒருத்தன் தாயா பணத்தை வச்சுக்கிட்டே பாவத்தை செய்யற. சரி, இங்க என்ன பண்ற? காதலிக்கிறவங்களை வேவு பார்த்து பங்காளி கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பாக்குறியா? நான் கடன் கொடுத்தவங்க கூட தேடிட்டு இருக்கிறேன்ப்பா. சரி, டூர் போலான்னு சொல்லியிருந்தோம்ல. டூரா? ஆமா. வாய பாக்குற இல்ல கண்ணா, நீ எவ்வளவு துயரத்தில் இருக்கிற. சின்ன பங்காளி தம் பொண்ணு செத்து போனதுல இருந்து படுத்த பிடிக்கா இருக்கார். பெரிய பங்காளி பெரிய துக்கத்தில் இருக்கிறார். இப்ப போய் அதெல்லாம் தெரியாது, டூருக்கு ரெடி பண்ற. இல்ல நீ வாத்தியாருக்கு பணம் கொடுத்த மேட்டர பங்காளி கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். அப்புறம் குடும்பத்தோட ஊரை காலி பண்ணிட்டு டூர் போக வேண்டியதுதான். ஐயா, டூர் செலவெல்லாம் எங்களுது. காலையில 8 மணிக்கெல்லாம் பஸ் வந்துடும். ஆள் கூப்பிடுற வேலை ஒன்றும் முக்கியமா பங்காளி குடும்பத்தோட வரணும். ஆறுபடை முருகா, உன் சன்னதிக்கு வர்றதுக்கு காலையில 6 மணிக்கே எல்லாத்தையும் வர சொல்லிட்டு சாயங்காலம் 4 மணி ஆச்சு. ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்கிறாங்க. முருகா முருகா, காலையில போட்ட மாலை சுந்தரகாண்டத்துல பாக்கியராஜிக்கிட்ட பிரின்சிபல் போட்ட மாலை மாலை இப்படி உளுந்து போச்சே முருகா. எப்படியோ நீ தான் எங்களை காப்பாற்றணும். நாமெல்லாம் பழனி மலைக்கு போறோம். அந்த தானகரை போயிட்டு நானும் கடன் வாங்கிருக்கேன். ஒரு கோட்டராவது வாங்கி கொடுங்கடி. நிறுத்துங்களே, எங்களை தள்ளிட்டு வரீங்க. ஊரையே பழனி கூட்டு போ. சரி, என்ன கூட்டு போ. ஊரே குடி போல உண்மைதான்டா. அவங்க எல்லாம் குடி பழக்கமே இல்லாத பெரிய மனுஷங்களா, பங்காளி பேர் இருக்கிறாங்க. அவன்லாம் ஒரு மனுஷன். நான் கோட்டர் போட்டேன்னு வச்சுக்கிய 100 மனுஷன். 100 மனுஷனா? இங்க கெப்பாசிட்டி 54 தான்டா. இவன் 100 பேர்த்த கூட்டு போய் சொல்றானே, இங்க இடம் என்னடா? இடம் எனக்கு டிரைவர் சீட் குடுறா. வண்டி ஓட்டலாம்டா. 2 பொண்டாட்டி வச்சு ஓட்டுற எனக்கு இந்த ஒரு வண்டி வச்சு ஓட்ட தெரியாது. மாப்ள, இந்த டூர்லயே நம்ம நினைச்சதை முடிச்சுடணும்டா. என்ன தவணை? ஊர் பணமெல்லாம் புது Dress, புது நகை, சும்மா தக தக தகன்னு மினுக்கிறிய. என்னையா இழிக்கிற?
பங்காளிங்க குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? சின்ன பங்காளிக்கு உடம்பு சரியில்லாத ஆளுகளை வச்சு தூக்கிட்டு வந்து உள்ள படுக்க வச்சாச்சு. சின்ன பங்காளி சம்சாரம் உள்ள ஏறி உட்கார்ந்தாச்சு. அப்ப பெரிய பங்காளி வருவார். எப்போ? இப்போ. அவர் பொண்ணு வரு. பசங்களா, ஐயா ராசா ராசா அது பாருங்க, பெரிய பங்காளி வாராரு. அவர் பொண்ணு நான் வருது. அப்பா ராசா கோச்சுக்காதீங்க, வாங்க 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 வாங்க, ஏறிங்கப்பா வாங்கப்பா. வாங்க பங்காளி, வாங்க 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 வாங்க, ஏறுங்க, மெதுவா ஏறுமா. ஏய் ஏண்டா, இன்னைக்கு கோயிலுக்கு போறோம், இன்னைக்காவது ஒரு வேடி சட்டை போட்டு வரக்கூடாது. கோவணம் அந்த பழனி முருகனே கோவணத்தோட இருக்காருல்ல, நான் ஏன் கோவணத்தோட இருக்க கூடாது? கோவணத்தோட உட்காந்து, இது எங்க பரம்பரை சொத்து. ஆமா. அட பாவி, டேய் கோவணமெல்லாம் சொத்துன்னு சொல்லிட்டு இவளும் கோவணத்தோடவே போறாளேடா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை எல்லாம் உன்னை சேரும். உள்ள போங்க. ஐயோ அப்பா அப்பா, கந்தனுக்கு மெக்கானிக் வரணுங்க. ஆனா எத்தனை நேரம் ஆகும்? என்னது? ஆனா 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். பக்கத்துல யாராவது மெக்கானிக் கூட்டு வந்து சரி பண்ணாதான் வண்டி கிளம்பு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படிங்கிறியா? இரு பங்காளி, கீரா கெடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா மெக்கானிக் வந்து எடுத்து விட்டுருவாங்களா? మతపడ సేవ కోడి నత్త నండి ఈసయలి బాబా కురుడి కొక్కునార గౌడారి
பழம் போல வளர்ந்து போச்சு நிலவுல கால் வடிப்போம் வா பாட்டிய விரட்டி புட்டு கூத்தடிப்போம் வா சிங்கா நிலவுல கால் வடிப்போம் வா பாட்டிய விரட்டி புட்டு கூத்தடிப்போம் வா பங்காளி பங்காளி என்னடா ஏந்திரு. என்னடா போய் படுறா. நான் சொல்ற விஷயத்த கேட்டா நீயும் தூங்க குடிகார பயலே, என்னடா சொல்லப் போற? உன் பொண்ணு இருக்கால உன் பொண்ணு இருக்கால உன் பொண்ணு இருக்கால என்னடா என் பொண்ணுக்கு? அவன் அந்த சைக்கிள் கடைக்காரன் கூட அப்படியே செந்தில் போதும், இப்படி ஓடிட்டே இருந்தா வாழ்க்கையவே கண்டுபிடிக்க முடியாது. இது கோவில் தானே, இப்பவே இங்கே என்ன கல்யாணம் பண்ணிடு. என்ன சொல்ற அகல்யா? உன் ஃப்ரெண்டு சொல்லல என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போன, முதல்ல நீ அதை பண்ண. ஏய், இப்ப என்ன பண்ணணுங்கிற? நம்ம காதலிச்சிட்டு போயினா தானே நம்மள பிரிக்க முடியும். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு பண்ணினா எப்படி பிரிக்க முடியும்? ஏய், அவசரப்படாத. இது அவசரப்படுற காரியம் இல்ல, அவசியமான காரியம் தான். இப்போ இதாண்டா முடிவு. அது பூசாரி நம்பர் தானே, நீ அவருக்கு கால் பண்ணி வர சொல்லு. ப்ளீஸ் ஃபோன் பண்ணுடா. ஹலோ பூசாரிங்களா, கோயிலுக்கு எப்போ வருவீங்க? என்ன சொல்றாரு? 6 மணிக்கு தான் வருவாரா? இப்போ மணி என்னாச்சு? 5:30. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கா? போய் ஆலியும் தாலியும் வாங்கிட்டு வா. ஆலி இங்க இருக்கு, நீ சீக்கிரம் போய் ஆலியை வாங்கிட்டு வா. ஓடா. எல்லாம் பொண்ணாலதான்டா. கொன்னுடு வேண்டா உங்களை. காலையிலக்குள்ள என் பொண்ணு கிடைக்கல, உங்களை சாவடிச்சிருவேன். யோ தவணை, உனக்கு ஒழுக்கா? எனக்கு தெரியாது. ஏய், வேகமா போடா. தூங்கி 2 நாளாச்சியா, சும்மாரியா? எல்லாரும் மேல வருவோம். வண்டி ஓட்டு. என்ன பூசாரி வந்துட்டாரா? இன்னும் வரல. இன்னுமா வரல?
ஹலோ கல்யாணம் பண்ணிட்டியாடா? இன்னும் இல்லடா. ஏன் என்னாச்சு? ஏன்டா இன்னும் பண்ணல? அது இருக்கட்டும், நீ எங்க இருக்க? அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா பஸ் தான்டா தண்ணிக்குள்ள கவுந்துருச்சு. டேய் என்னடா சொல்ற? ஆமாடா, பஸ் தண்ணிக்குள்ள கவுந்துருச்சு. ஊர் ஜனங்க எல்லாம் தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய் உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா நீ கல்யாணத்தை முடிச்சிட்டு வா. ஏய் இல்லடா, நான் உடனே வரேன் இருடா. வேணாம்டா சொன்னாக்க. என்னாச்சு? பஸ் கவுந்துருச்சா? பஞ்சப்பிள்ளை சின்னாரணையில பஸ் கவுந்துருச்சா? பக்கத்துல தான். சீக்கிரம் வா போலாம். அங்க ஒண்ணும் ஆகாது. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போலாம். அங்க அவ்வளவு உசுறு போராடிட்டு இருக்கும்போது காதல கல்யாணம் ஒண்ணு முக்கியம் கிடையாது. வா போலாம். கல்யாணம் பண்ணிட்டு போலாம். வேண்டாம், வா போலாம் வா. எழுந்து. செந்தில், நான் சொல்றத சொன்னா கேளு, வா. வேணாம் செந்தில். வான்னு சொல்றல. கல்யாணம் பண்ணிட்டு போலாம். வா. சொன்னா கேளு. ஏய் பெரிய பங்காளி, பஞ்சாயத்து ஊரு அதுன்னு சொல்லிக்கிட்டு காதல பிரிக்க கடந்து அலைஞ்சிய. காதலிக்கிறவங்களையும் காதலையும் சாகடிக்கணும்னு வெறித்தனமா அலைஞ்சிய. உன் தம்பி பொண்ண நான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சோம் உன் கையாலே அரளி விதைய அரைச்சு கொடுத்து அவளை கொன்னியடா. அந்த காதல் தாண்டா இப்போ உன்னை காப்பாத்திருக்கு. அவளை நீ கொன்னுட்டு ஊருக்கும் பேருக்கும் அவளே தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கதை கட்டி விட்டியடா. காதலிக்கிறவங்களுக்கு எல்லாம் பஞ்சாயத்துல தண்டனை கொடுத்தியே, காதலை பிரிச்ச உனக்கு இப்ப என்னடா தண்டனை?